ஆச்சரியமானவர். ஆமென். ஆச்சரியமானவர், அது அதிசயமானவர். பூமியின் அது நிறைவும் உலகம் அதில் குடிகளும் கர்த்தருடையது. 1ஆம் வசனம். பூமி ஒரு வார்த்தையால, முதல்ல இந்த இடம் ஃபுல்லா உங்களுக்கு தெரியும், ஆதியாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகள் வெறுமையாக இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். அப்போ அவர் இந்த உலகத்தை, கடல் ஃபுல்லாவே கடல் தான், அது ஒரு அவருடைய வார்த்தையால அது ஒரு பக்கம் போய் நின்றுதான் இந்த பூமியை நிரப்பிட்டு அவர் அந்த ஜலத்தின் மேலே தண்ணி மேலே அசைவாடிட்டு இருக்கப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு தான் ஆதாமை எவ்வளவு படைச்சி அவங்களுக்கு ஒரு தோட்டத்தை கொடுத்து அதில் அவங்களை அமர்த்திட்டு இந்த பூமியில என்னென்ன நமக்கு தான் அவர் அதை நீங்கள் யோசித்து அவர் செஞ்ச மகத்துவத்தை பார்த்தாலே அவரை ஆராதிக்காம, அவரை துதிக்காம, அவரை நம்ம வயசை மறந்து கூட அவரை நம்ம சத்தம் போட்டு கூப்பிடணும். அந்த ஒரு உணர்வு நம்மளாலே வரும். அவரு அந்த குடிகளை கர்த்தர், இந்த பூமியும் அது நிறைவும், அதுதான் பூமியும் அது நிறைவும், எல்லாமே அவருடையதுதான். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டிட்டு நிற்கும். 2வது வசனம் பாருங்க. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். கடல்னு சொன்னா அந்த பூமி ஃபுல்லாவே கடல் தான். கடல், அந்த கடலை தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, பூமியை படைச்சி அந்த கடலுக்கு நடுவுல நல்ல தண்ணி. இப்ப பாத்தீங்கன்னா கீழே உப்பு தண்ணி, இப்ப எங்களுக்கு இப்போ கடல் தண்ணி தான் வந்துட்டு இருக்கு, அது உப்பா இருக்கும். அதுக்கு நடுவுல நல்ல தண்ணி, மனசு குடிப்பானு சொல்லி நல்ல தண்ணி. அதுக்கு மேல மண்ணை பரப்பி, இப்ப வானத்துல இருந்து தண்ணி தான் நம்மளுக்கு வருது, மழை வருது. இப்ப கீழையும் பூமிக்கு கீழையும் தண்ணி தான் இருக்கு. அதுக்கு மேல மண்ணை பரப்பி அதுக்கு மேல நம்ம வாழ வச்சிருக்கோம். அவருடைய படைப்பை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது அவரை துதிக்காம, அவரை மகிமைப்படுத்தாம இருக்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யார் கர்த்தருடைய பர்வத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலை நிற்பான். 3வது வசனம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யாருன்னு சொன்னா பரிசுத்தமா இருக்கணும். அதுக்குதான் பரிசுத்தத்தை நம்ம சும்மா எல்லாம் பண்ணிட்டு வாங்கிட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு, அது பழைய ஏற்பாடுல பாவத்தை செஞ்சுட்டு ஒரு கோழியோ ஒரு புறாவோ ஒரு ஆடோ மாடோ, அது ஏசப்பா என்னைக்கு நம்மளுக்கு அவர் ஜீவனை கொடுத்து முத்திரை எல்லாத்தையும் உடைச்சு முடிச்சுட்டு இனி நீ பாவம் செய்யாது, ஸ்திரியை பார்த்து சொன்னாருதான் செய்யாதுன்னு. ஆனா நமக்குள்ள ஒரு மனசாட்சி இருக்குல்ல, மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, பாவத்தை செஞ்சுட்டு மன்னிச்சிருந்தாங்க 7 தடவை இல்லை 700 தடவை மன்னிப்பாரு தான். ஆனாலும் நியாய தீர்ப்புன்னு ஒண்ணு இருக்கு. யார் ஏறுவா பரலோகத்துல, யார் போவா, ஆண்டவர் வரும்பொழுது, அவர் வரும்பொழுது மத்தியத்துல நிற்பாரு. அப்போ எக்கால சத்தம் கேட்கும் பொழுது, ஊதும் பொழுது அசுத்தமா இருக்க நம்ம காதுல தான் அந்த சத்தம் கேட்கும். 2 பேர் வயல்ல வேலை செய்வாங்க, ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருத்தர் கைவிடப்படுவான் இருக்கு. 2 பேரும் மாவரைச்சிட்டு இருப்பாங்க, அதுல ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருத்தர் கைவிடப்படும் சொல்லி வேதம் சொல்லுது, நான் சொல்லலை. அப்போ பரிசுத்தமா இருக்கணும். அதுக்கு தான் பரிசுத்தத்துல இருங்க, பரிசுத்தத்துல தொழுது கொள்ளுங்க. அவர் என்ன சொல்றாரு, நான் பரிசுத்தராகிய கர்த்தர், பரிசுத்த அலங்காரத்தோடு என்னை தொழுது கொள்ளுங்க. அப்போ அவருக்கு நம்ம உடையிலேயும் சரி, நம்மளை நடக்கையில சரி, மற்றவங்க நம்மளை கை நீட்டி இது மாதிரி கிறிஸ்தவமா இருக்கிறேன் இப்படி பேசலாம், கிறிஸ்தவனா இருக்கிறேன் இப்படி நடக்கிறான், இவெல்லாம் எதுக்கு பைபிள் தீர்ச்சி போறான்னு சொன்னா யாருடைய நாமம் தூசிக்கப்படுது, கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்படுது. அதனாலதான் கூட ஒரு சின்ன சம்பவம், அவங்க அந்த அண்ணன் சொல்லிட்டு போறாங்க, ஒரு சகோதரி 10 கிறிஸ்டின், நீங்க நாங்க சொன்னா கூட பரவாயில்ல, அந்த வார்த்தையை நீங்க கிறிஸ்தவங்களா இருக்கு, நீங்க அதை சொல்லக்கூடாது. எனக்கு சாட்டையால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஏன் அந்த சகோதரி எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி வலிக்குது இல்லை நமக்கு. அவங்க சொல்றாங்க, நாங்க செஞ்சிட்டாலும் பரவாயில்ல, அது நீங்க கிறிஸ்தவங்களா இருக்கு, நீங்க அந்த வார்த்தை சொல்லக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ அவங்க நம்ம கிறிஸ்தவங்கன்னா நல்லவங்க. இப்ப நம்ம ரோட்ல போனா கூட யாராவது கீழே விழுந்தா கூட அநேக நாட்கள் நான் சபையில சாட்சி சொல்லியிருக்கேன், ஏசப்பான்னு கத்தும்போது பிள்ளைங்க, இந்துல உள்ள பிள்ளைங்க இருந்தாலும் முஸ்லீமா இருந்தாலும் அழகா எழுந்து நிக்கிறாங்க, சொல்றாங்க அம்மா உங்க ஏசப்பாக்கு நன்றின்னு. அவ்வளவு அழகா நம்ம ஏசப்பான்னு கத்தும்போது ஆண்டவர் அந்த இடத்துல இறங்கி வந்து அவங்களை காப்பாத்துற அவ்வளவு வல்லமுள்ள தேவன். ஏசுங்கிற நாமத்துக்கு அவ்வளவு பெரிய வல்லமை உண்டு, அவ்வளவு பெரிய மகத்துவம் உண்டு. அவர் நான் சொல்றேன், அவர் யாருன்னு அறிஞ்சு அவர் ஆராதிக்கணும். அவர் யார் என்று அறிந்து சும்மா வந்தேன் போனேன் ஆராதிச்சோம், அத்தனை ஒருத்தனை ஆராதிச்சிருக்கோம், அப்படியே இல்லை. ஏசு கிறிஸ்துனா யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர் சொல்லி அவரை பார்த்து அவரை ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளோடு கூட நம்ம அநேக நாட்கள்ல நான் நினைப்பேன், 40 நாள் 50 நாள் உபவாசம் ஜெபிக்கிறோன்னு, நம்ம உண்மையா நேர்மையா இருந்த அப்பான்னு கூப்பிடுற இடத்துல ஆண்டவர் கண்டிப்பா அவர் வருவார். என்னுடைய நடத்தை, என்னுடைய எல்லாமே சரியா இருக்கணும். கர்த்தருக்கு உண்மை உள்ளவன் பரிபூரண பெறுவான். அப்போ அந்த வார்த்தையின்படி நம்ம உண்மையா இருந்து இயேசுவேன்னு கூப்பிடப்பட அந்த இடத்துல என் பிள்ளையே நிக்கிறான் தாமஸ். அப்படி ஒரு அம்மாவும் பிள்ளையும் வண்டியில இருந்து விழுந்தாங்க, எல்லாம் வண்டியில் நினைச்சு ஒரு கீரையில் படலை, ஓடி போய் தண்ணியை கொடுத்து குடிங்கம்மா அப்படின்னு. நீங்க அவங்க கேட்ட பண்ணி கிறிஸ்டின் அம்மான்னு கேட்டாங்க. அந்த இடத்துல இயேசுவின் மகிமைப்படும். அல்லேலூயா. இப்படியாக இருக்க வேண்டும். பரிசுத்தத்தை நாம் அலங்கரித்துக் கொள்ளும். கையில் சுத்தம் உள்ளவன், இதயத்தில் மாசிலாமல் இருக்கிறவன், ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும்
கபடாய் ஆணையிடாமல் இருக்கிறவனே. என்ன செய்யணுமா? பொய் சொல்லக்கூடாது, புறம் பேசக்கூடாது, மற்றவங்க இருக்கிற இடத்துல நின்று நம்மளும் அவங்களோட சேர்ந்து பேசக்கூடாது. நம்ம கஷ்டம்தான், அடுத்தவங்க பேசும்போது நடக்கிறது கஷ்டம்தான். அதை நம்ம சொல்லி பார்க்கணும். சொல்லலாம், கேட்கலன்னா ஏசப்பாடு சொல்லிட்டு நம்ம நடந்து வந்துடும். ஏசப்பாடு சொல்லி தூச்சி தட்டிட்டு வந்துகிட்டே என்னன்னு சொல்லிட்டாவே. 6ஆம் வசனம், இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இந்த 3 பேருடைய நாமம் அங்கே ஆண்டவருக்கு வேதத்துல அநேக இடத்துல அதை கொடுத்திருக்கிறார். அவங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். வாசலில் உங்களுக்கு தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளை உயர்ங்கள், மகிமையின் ராஜா உட்பேசிப்பவர். நம்ம உண்மையா அவரை தேடும் பொழுது நம்ம இருதயம் சுத்தமா இருக்கணும். அவர் சரீரத்தையோ நான் அநேக நாட்கள் நினைப்பேன், நான் அந்த போட்டோக்கள் அப்படி போஸ்ட் பண்ணி எனக்கு கருப்பா இருக்கும், கட்டையா இருக்கும் அப்படின்னா. ஆனா அநேக நாட்கள் ஆண்டவர் பேசுவான். நான் அழகை பார்த்தோம், கட்டையை பார்த்தோம், பொட்டையை பார்த்தோம், மொட்டையை பார்த்தோம், எதுவுமே பார்க்கல மகளே. உன் இருதயத்தை, அந்த இருதயத்தை நம்ம பசுத்தமா வச்சுக்கணும். அது மாசுபடாம கரைபடாம ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கூப்பிடுகிற வேலையில அவர் இறங்கி வருகிற கர்த்தரா இருக்கிறார். அவர் சுத்தம் உள்ள இருதயத்துல வாசங்களே கதவுகள், இருதயத்தின் கதவை திறந்து அவர் அங்க அழகா வாசம் பண்ணுகிற தேவரா இருக்கார். அவர் அன்பானவர். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர், யுத்தத்தில் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் வல்லமுள்ள தேவன், அவர் பராக்கிரமசாலி. ஒரு நாள் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே நிற்கிறார். முட்டி பயங்கரமா கீழே வரைக்கும் நிற்க. அந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. நான் ஜெபிக்கிற நேரம்லாம் எனக்கு அந்த பாதத்தை தான் ஆண்டவர் கட்டுறாங்க. அன்னைக்கு அவ்வளோ ஒரு போராட்டத்தில் உட்கார்ந்து ஜெபிக்க. அப்பெல்லாம் நான் உணர்ந்தேன் அவர் எவ்வளோ பராக்கிரமசாலி. அவர் நிற்கிறாரு, நிமிர்ந்து பார்க்க முடியல. அவர் அவ்வளவு பயங்கரமாக நிற்கிறார். யார் இந்த மகிமையின் ராஜா? கடைசி வசனம், அவர் சேனைகளின் கர்த்தரானவர், மகிமையின் ராஜா. ஹல்லேலூயா. அவர் மகிமையின் ராஜாவாக வெளிப்பட போகிறார். பூமியும் அது நிறைவும் கர்த்தருடைய. நம்மளை படைச்சிருக்காரு, நம்ம பூமிக்கு அனுப்பியிருக்காரு. நம்ம வாழ்ந்த கணக்குகள், அவருடைய வருகையில நம்ம எல்லாரும் கணக்கு கொடுக்கணும். எனக்காக என் கணவர் கொடுக்க முடியாது, எனக்காக என் பிள்ளை கொடுக்க முடியாது. நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அவர் மனுஷன் மகனாக வந்தார், அசுத்த ஆவியானவராக வெளிப்பட்டார். எல்லாவற்றையும் அவர் செய்து முடிச்சு நம்மளை நியாயம் தீர்க்கும்படியாக நியாயாதிபதியாக வரப்போகிறார். அவர் மகிமையின் ராஜாவாக வரப்போகிறார். அவர் வரும் நாளிலே வானம் தன்னை தாழ்த்தும், இந்த பூமி பயப்படுமா, பூமி நடுங்குமா. வருகிறாரே, நான் ஒண்ணு இல்லாம போயிருக்கிறேன். மண்ணாய மனுஷனாக நாம் எவ்வளவு துணிகரமாக நடந்து கொண்டிருக்கிறோம், எவ்வளவு துணிகரமாக நடந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, என் வாழ்க்கையில ஏன் இப்படி இருக்கு, ஏன் இப்படி நடக்குது? அவர், நான் உன்னை ஆசீர்வதிக்க உன் அருகே நிற்கிறேன் மகளே. உன்னுடைய காரியம் தடையாக இருக்கிறது, நீ உன்னை விட்டுக்கொடு, எல்லாவற்றையும் விட்டுக்கொடு என்று சொல்லி ஒவ்வொருவரும் முன் அருகே வந்து நின்று நம்மளை விசாரிக்கிற ஒரு நல்ல ஒரு தகப்பன் அந்த மகிமையின் ராஜா வரப்போகிறார். நியாயாதிபதியாக வரப்போகிறார், நம்மளை நியாயம் விசாரிக்க. இங்க பூமியில நம்ம செஞ்ச குற்றம் குறை பாவம் எல்லாத்துக்கும் நம்ம அழுது மன்னிப்பு கேட்டு மன்னிச்சுவார். ஆனா நியாயாதிபதியில் இருக்கும் பொழுது அவன் நம்மளிடமிருந்து பார்க்கவே மாட்டார். தலையில முக்காடு போட்டவர் தான் துணிஞ்சு நம்மளுடைய கிரிகைகளுக்கு மார்க் பண்ணிட்டே இருப்பான். செம்பரி ஆடு வெள்ளையாடு பிரிக்கப்பட்டு பசியா இருந்தேனே, எனக்கு ஆகாரம் கொடுத்தாயா, நான் தாகமா இருந்தேனே, எனக்கு தண்ணி கொடுத்தாயா, நான் நோயா இருந்தேனே, நீ பார்க்க வந்தாயா, உனக்குமே முடியலன்னு சொன்னா இருந்த இடத்துல எல்லாருக்காக வேண்டுதல் செய்தாய் என்று சொல்லிதான் அவர் நியாயம் தீர்க்க வரப்போகிறார். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே, என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, என் தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே, தந்தை தாயினும்
ஆமென். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்க ஆமென். கரங்களை அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா. 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 இம்மட்டுமாய் நம்மை காத்தவர் இனிமேலும் காக்க அவர் வல்லமையானவர். ஆமென். அல்லேலூயா. தாயை சேயை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகத்துல நம்மை காக்கிற காக்கும் தேவன். தேவன். ஆமென். ஒரு குழந்தையோட தாயானவள் எப்படி பாதுகாக்கிறாளோ அது போல அதை காட்டிலும் மேலான ஒரு பாதுகாப்பை நமக்கு கொடுக்கிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். அல்லேலூயா. இந்த சங்கீத பகுதியில கர்த்தர் எவ்வளவு அருமையான வார்த்தைகளை நமக்கு பேசினாருல்ல. ஆமென். அல்லேலூயா. ஆமா, யார் அவருடைய பர்வதத்துல ஏற முடியும்னா சுத்தம் உள்ளவன். எதுலெல்லாம் சுத்தம் இருக்கணுமா பாருங்க. அந்த 4வது வசனம், கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனும் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடாதவனும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருந்தாதான் நம்ம கர்த்தருடைய பர்வதத்துல போக முடியும். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய கரத்துல நாம் ஒப்பு கொடுக்கணும்னா, அவருடைய சமூகத்துல இருக்கணும்னா நம்ம இருதயம் சுத்தமா இருக்கணும். கபடா எதிலையும் நம்ம சூதுதனமா நடந்துடக்கூடாது. எவ்வளவு சூதா பேசுறான், எவ்வளவு தந்திரமா செயல்படுறான், எவ்வளவு வஞ்சனையா இருக்கிறான். இந்த காரியம் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில வரவே கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு மாதிரி பேசிட்டு நாளைக்கு ஒரு மாதிரி நம்ம நடக்கவே கூடாது. நம்ம எப்பவுமே ஒரே பாதையில் இருப்போம். அல்லேலூயா. இயேசுவின் பாதை ஒரே பாதை தான். அதுல விலகவே கிடையாது, விலகவே முடியாது. ஆமென். அது நேர்த்தியான வழி. அந்த வழியில போகிறவர்கள் பரலோகத்தை அடைய முடியும். ஆமென். ஏன்னா ஆண்டவர் அதிகமா தொட்ட வசனங்கள் அதிகமா இந்த 24வது வசனமெல்லாம் எனக்கு அதிகமா ஆண்டவர் என்னோடு கூட பேசும்போதெல்லாம் நான் ரொம்ப உணர்ந்திருக்கிறேன். ஆண்டவர் அறிவுறுத்துகிற ஒரு வார்த்தை. அது மாத்திரம் இல்ல, இந்த 25வது வசனம் 25வது அதிகாரம் 14வது வசனம் சொல்றது, கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறதாம். ஆண்டவர் யாருக்கு அதிகமா ரகசியத்தை வெளிப்படுத்துவாரா? அவர் பயந்தவர்களுக்கு, அவர் பயந்த பிள்ளைகளுக்கு தான் ரகசியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அவருக்கு பயப்படும் பொழுது ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியும். இந்த வேத பகுதியில் அநேக தீர்க்கதரிசிகள் கர்த்தரோடு பேசும்படியா ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படியான கிருபைகளை முதலாவது எப்படி பெற்றுக் கொண்டாங்களாம்? அவருக்கு பயப்படுகிற பயத்தினால. ஆமென். இன்னைக்கு நீங்கள நானும் கர்த்தருக்கு ஏற்ற பயம் இருக்கணும், கர்த்தருக்கு ஏற்ற ஒழுக்கம் இருக்கணும். ஆமென். கிறிஸ்துவ வாழ்க்கைன்றது விளையாட்டான வாழ்க்கை இல்லை. இன்னைக்கு தயவா சொல்றேன், விளையாட்டான வாழ்க்கை இல்லை கிறிஸ்துவ வாழ்க்கை. ஏதோ வரலாம் போயிடலாம், மேடையில நம்ம இது பண்ணிட்டாங்க இல்ல. ஜாக்கிரதையுள்ள ஒரு வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், பயத்தோடு இருக்கணும். பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தருடைய சமூகத்துல நம்ம வரணும். ஏனோ தானோன்னு நம்ம உட்கார்ந்துட்டு போயிட்டோம் அப்படின்னா அந்த நாளே வேஸ்ட், பிரயோஜனம் இல்லை. நான் இன்னைக்கு கூட சொல்றேன், கடமைக்கு நம்ம ஆராதிக்கிறவர்கள் அல்ல, உரிமைக்காக ஆராதிக்கிறவர்கள். உரிமை எது? பரலோக ராஜ்யம். அந்த உரிமையை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா இங்க நாம ஜாக்கிரதையா இருக்கணும், இங்க நாம ஜாக்கிரதையாய் வாழணும். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய ரகசியத்தை ஆண்டவரே என் கூட பேசுங்க அப்படின்னு நீங்க சொல்லும் போது கர்த்தர் உங்க கூட பேசணும்னா நாம அவருக்கு பயந்தவர்களா இருக்கணும். நான் ஜெபிக்கிறேன் பாஸ்டர், பதில் வரல. நான் தவறாம ஆலயத்துக்கு போகிறேன், பதில் வரல. எதையோ செய்யறேன், பதில் வரல. காரணம் என்ன? தேவ பயம் எங்கு இல்லையோ அந்த ரகசியத்தை அறிந்து கொள்ள முடியாது. ஆமென். தேவ ரகசியத்தை அறிந்து கொள்ளணும். அருமையான ஒரு சங்கீத பகுதியை நீங்க நம்ம உண்மையாவே கர்த்தர் நம்மோடு கூட பேசின ஒரு வார்த்தை. ஆமென். அருமையாய் கர்த்தர் பேசினார். இம்மட்டுமாய் தாயார் அவர்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தட்டும். ஆமென். ஊழியத்தின் எல்லைகளுக்குள்ளே அநேக ஜனங்களுக்காய் ஜெபிக்கக்கூடிய ஒரு வல்லமையை கர்த்தர் கொடுக்க அவர் மகத்துவமானவர். ஆமென். அல்லேலூயா. சோர்ந்து போகாம எப்பொழுதும் விழித்திருங்கள். ஆமென். எப்போதும் நம்ம எப்படி இருக்கணுமா? விழித்திருக்கணும். விழித்திருக்கணும் அப்படியே கண்ணத்தை வந்தே பார்த்துட்டு இருக்கணுமா? நம்முடைய ஆத்துமா, நம்முடைய ஆவி விழித்திருக்கணும். நம்ம கண்ணுக்கு நித்திரை வந்தாலும் ஆத்துமா ஆவி எப்பவும் உயிரோடு கூட இருக்கணும். அதுக்கு நித்திரையே வரக்கூடாது. அப்படி இருந்தாதான் பிசாசை ஜெயிக்க முடியும். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை நீங்கள நானும் பெற்றுக்கொள்ளணும். போன வாரம் நம்ம தொடர்ச்சியா பார்த்து, போன வாரம் வாக்குத்தத்தத்தை தியானிச்சோம். அதுக்கு முந்தின வாரத்திலிருந்து ஒரு மாத காலமாய் நம்ம தியானிக்கிற ஒரு வார்த்தை என்னன்னு சொல்ல முடியுமா? நம்ம தியானிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம்ல, கட்டிட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா, அதோட தலைப்பு என்ன? எதை குறிச்சு நம்ம இப்ப நம்ம ஒரு மாத காலம் தியானிச்சுட்டு இருக்கிறோம்?
ஜெபத்தை என்ன ஜெபத்தை குறிச்சு? அது டக்குனு சொல்லணுமா இல்லையா? சொல்லுங்க. ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கு? எப்படி ஜெபிக்க வேண்டும்? நான் எப்படி ஜெபிக்க வேண்டும்? அதற்கு முந்தின தொடர்ச்சியா ஜெபம் எப்படியா இருக்கணும்? கவலையை மேற்கொள்வதற்கு நான் என்னென்ன செய்யணும்? அது மாத்திரம் இயேசுவின் ஜெபம் எப்படிப்பட்டதா இருந்துச்சு? இப்ப நாம தியானிக்கிற வசனம் எப்படின்னா, எப்படி ஜெபிக்க வேண்டும் என்ற தலைப்பை குறித்து நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். அதுல 4 காரியத்தை நம்ம தியானிச்சிட்டோமா இல்லையா? ஒண்ணு சொல்ல முடியுமா? பிதாவை நோக்கி ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது, இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது, பரிசுத்த ஆவிக்குள்ளாக நம்ம ஜெபிக்க வேண்டும். நான்காவது, விசுவாசித்து ஜெபிக்க வேண்டும். விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். நான் விசுவாசித்தா நான் ஜெபிக்கிறது அப்படியே நடக்கும் என்ற அந்த விசுவாசம் நமக்குள்ள வரணும். விசுவாசம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்காது. ஆமென். எத்தனை பேர் கேக்குறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த விசுவாசத்தோட நம்ம ஜெபிக்கும் பொழுது அற்புதங்களை பார்க்கும்படியான கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவார். இந்த மீதி இருக்கிற காரியங்களை நம்ம தொடர்ச்சியா பார்க்கலாம். முடிந்த அளவுக்கு இன்றோடு நம்ம அதை முடிப்போம். அல்லேலூயா. அடுத்ததாக நம்மோடு கூட பேசுகிற கர்த்தருடைய வார்த்தை, தைரியத்துடன் நாம் ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்கணுமா? தைரியத்துடன் ஜெபிக்க வேண்டும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். எல்லாரும் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். அந்தபடியே திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எப்படி ஜெபிக்கணுமா? இந்த வேதம் அழகாய் சொல்லுகிறது. அந்தபடியே திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். நம்ம அடிமைத்தனத்தின் ஆவியை பெறுகிற ஜனங்களா இராதபடி எப்படி ஜெபிக்கணுமா? அவருடைய நாமத்தை சொல்லி. எப்படி சொல்லி ஜெபிக்கணும்? அப்பா பிதாவே என்று சொல்லி ஜெபிக்கிற தைரியம் உள்ள ஆவியை நம்ம பெற வேண்டும். ஜெபிக்கும் போது அதிகாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் போது தைரியத்தோடு ஜெபிக்க வேண்டும். நமக்குள்ளே பயமுள்ள ஆவி இராமல் தைரியத்துடன் ஆவியை பெற்றுக் கொள்ள வேண்டும். இந்த வேதம் அழகாய் சொல்லுகிறது. அந்தபடியே திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நம்ம யாருடைய ஆவியை பெற்றிருக்கிறோம்? பிள்ளை என்ற அப்பாவுடைய ஆவியை பெற்றிருக்கிற நாம அவருக்கு எப்படியா இருக்கிறோமா? பிள்ளைகளா இருக்கிறோம். புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். அப்படி பெற்றிருக்கிற நாம எந்த காரியத்திற்கும் பயப்படாமல் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறவர்களா இருக்கும். அல்லேலூயா. ஜெபிக்க அமரும் போது நமக்குள்ள பயம் வரவே கூடாது. சத்துருவை கண்டு பயம் வரவே கூடாது. தேவ பயம் இருக்கணும், ஆனால் பிசாசின் பயம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஒரு அம்மா அப்படிதான் ஒரு வீட்டுல அந்த அம்மாவுக்கு பேய் பிடிச்சிருக்கு. அந்த அம்மா ஏதோ ஒரு கட்டினால பாதிக்கப்பட்டதுனால அந்த அம்மா அடிக்கடிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தானா சிரிப்பாங்க, தன்னைத்தானே காயப்படுத்திக்குவாங்க. இப்படி சொல்லும்போது அநேக இடத்துல போயிட்டாங்க, சுகமாகல. ஒரு பாஸ்டர் இடத்துல போனாங்க. பாஸ்டர் இடத்துல போகும்போது, ஐயா அநேக வைத்தியரை நான் பார்த்துட்டேன், என் மக குணமாகவே இல்லை, என்ன செய்வதுன்னு தெரியல. ஒரு அம்மா மூலமா நான் கேள்விப்பட்டு நான் இங்க வந்திருக்கிறேன், இங்க ஜெபிச்சா சுகம் கிடைக்குன்னு நான் வந்திருக்கிறேன், என் மகளுக்காக நீங்க ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே அந்த ஐயா ஜெபிக்க ஆரம்பிச்ச அடுத்த நிமிஷமே பிசாசானவன் அந்த அம்மா மூலமா போராட ஆரம்பிச்சிருக்கான். போராட ஆரம்பிச்ச உடனே ஒரு காலவரை அந்த அம்மா அமைதியா கொஞ்சம் அப்படின்னு இருந்து ஆக்ரோஷமா கத்த ஆரம்பிச்ச உடனே அந்த பாஸ்டர் அந்த அறையை விட்டு பயந்து ஓடி போயிட்டாரு. அந்த அறையை விட்டு பயந்து ஓடி போயிட்டாராம். அவ்வளோ பயத்தின் ஆவி, அவ்வளோ ஆக்ரோஷத்தின் ஆவி அந்த அம்மா மேல ஆளுகை செய்தது. இன்னைக்கு நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கு? நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கு? சத்துருவை கண்டு பயப்படுகிறவர்களா இருக்கிறோமா, இல்லை தைரியத்தோடு ஜெபிக்கிறவர்களாய் நம்ம இருக்கிறோமா? பாருங்க, அந்த பாஸ்டர் அடுத்தது நம்ம வீட்டு பக்கமே வரலையா. காரணம் என்ன? நமக்குள்ள பரிசுத்த ஆவியின் துணை இல்லைன்னா நமக்குள்ள தைரியம் வராது. அப்ப தைரியத்தோடு ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரர்களாய் நம்ம இருக்கணும்.
அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரம், அதுக்கு அர்த்தம் தெரியுமா? அப்பான்னு கூப்பிடுகிற அந்த தைரியத்தின் ஆவியை நாம பெற்றிருக்கிறோம். அந்த வல்லமையின் ஆவியை நாம பெற்றிருக்கிறோம். பரலோக தகப்பனை துணையாய் வைத்துக் கொண்டு பிசாசுக்கு பயப்படுகிறவர்களாய் நம்ம இருக்கவே கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு யாராச்சும் ஒருத்தருக்கு ஜெபிக்கணும் அப்படின்னாவே பயம். ஐயோ அவங்கள தொட்டா என்ன ஒரு அப்பெல்லாம் என்ன சில பேர் என்ன பயமுறுத்துருவாங்க அப்படின்னா, அவங்க நான் ஊழியத்தின் பாதியில பாஸ்டரா ஆர்டினேட் பண்ண உடனே ஆவியானவர் எனக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சார். ஆவியானவர் அநேகருக்காக ஜெபிக்கும்படியான ஒரு கிருபை ஆண்டவர் கொடுத்தார். ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கும் போது நான் யாரு மேலேயும் சாதாரணமா தலைமையில கை வச்சிட மாட்டேன். நான் போய் நிற்கும் போது ஆண்டவர் சொன்னா அதை செய்வேன், இல்லைன்னா அமைதியா கையை இப்படி வச்சுட்டு நான் நின்றுடுவேன். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் சில காலங்களில என்னை அப்படி கொண்டு போனார். ஒரு 4 கட்டங்களில் ஆண்டவர் சொன்னாரு, என்னுடைய அபிஷேகத்தை ஒவ்வொரு தலைமையிலையும் நான் வைக்க விரும்புறேன், உன் கையை ஒவ்வொரு தலைமையிலையும் நீ வைக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் போது, தலைமையில நான் வைக்கும் போது ஒரு மூப்பர் ஐயா சபை மூப்பர் ஐயா சொன்னார், யார் மேலேயும் கை வச்சிடாதீங்க, அவங்க மேல இருக்கிற பிசாசு உங்க மேல ஏறி. யார் சொல்றது? இத யார் சொல்றது? சபை மூப்பர் சொல்றார். எல்லா ஊழியத்திலும் பங்கெடுக்கிற மூப்பர் சொல்றார், யார் மேலையும் அனாவசியமா கை வச்சிடாதீங்க, அங்க இருக்கிற பிசாசு உன் மேல வந்து. இப்ப நான் சொன்னேன், என் மேல வருவதற்கு நான் பிசாசை ஆராதிக்கல, பிசாசை விரட்டுகிற தேவாதி தேவனை ஆராதிக்கிற என் கூட இருப்பதற்கு அதிகாரம் அல்ல. அல்லேலூயா. ஆமா, தைரியத்தின் ஆவியை ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் தைரியமுள்ள ஆவியை நான் கொடுத்திருக்கிறேன், பலமும் தெளிந்த அன்புள்ள ஆவியை நான் கொடுத்திருக்கிறேன். இப்படிப்பட்ட ஆவியை பெற்ற நாம தைரியத்தோடு ஜெபிக்கிறவர்களா இருக்கணும், சத்ருவை அதிகாரத்தோடு விரட்டுகிறவர்களா இருக்கணும், ஒவ்வொருத்தருக்காகவும் தைரியத்தோடு ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நம்ம பெற்றிருப்போம் அப்படின்னு உண்மை இருந்துச்சுன்னா நமக்குள்ள அந்த தைரியம் வரணும். அல்லேலூயா. கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி ஐயோ அந்த வீட்டுக்குள்ள என்னால போக முடியாது, அங்க பிசாசு இருக்கிறான், சத்து இருக்கிறான், பயப்படாத, உனக்குள்ளே வாசம் செய்கிறவர் பரிசுத்த ஆவி. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுதுதான் அவருடைய அன்பிலே நம்ம நிலைக்க முடியும். அவ்வளவு அருமையான வார்த்தையை ஆண்டவர் பேசுறார் பாருங்க. பயமுள்ள ஆவி இல்ல, அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி பெற்றீர்களே. ஆமென். நம்ம புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். அதனால ஒரு நாளும் எதற்கும் பயப்படாதபடி தைரியத்தோடு இருக்கணும், அதிகாரத்தோடு ஜெபிக்கணும். நான்லாம் ஜெபித்தா அற்புதம் நடக்குமா பாஸ்டர், நான்லாம் ஜெபித்தா நன்மை வருமா, நான்லாம் ஜெபித்தா பேய் ஓடுமா, நான்லாம் ஜெபித்தா சத்துரு ஓடுவானா, நான்லாம் ஜெபித்தா வியாதி மாறுமா, நான்லாம் ஜெபித்தா ஆசீர்வாதம் வருமா? வரும். கர்த்தர் உனக்குள்ளே வாசம் செய்கிறாருன்னா அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. பேதுரு எல்லாவற்றிலும் முந்தினவன், அவன் எல்லாவற்றிலும் முந்தினவன். ஆண்டவரை மறுதலிச்சவன் மாத்திரமல்ல, சபித்தவன். அவன் மறுதலிக்க மாத்திரம் செய்யல, சபிக்கவும் செய்தான். ஆனா அவனுக்குள்ளேயும் கர்த்தர் மகிமையின் ஆவியை வைத்திருந்தான், விடுதலையின் ஆவியை வைத்திருந்தான். காரணம் என்ன? ஆண்டவரை யாரெல்லாம் பற்றி வாழ்றாங்களோ அவங்களுக்குள்ள அந்த வல்லமை இருக்கும். ஆண்டவருக்குள்ள யாரெல்லாம் நிற்கிறாங்களோ அவங்களுக்குள்ள அந்த அதிகாரம் இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் நானும் பரலோகத்தின் ஆவியின் அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம், இயேசுவின் அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம், அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியின் பெற்றிருக்கிறோம். பயப்படவே கூடாது, எதற்கும் பயப்படக்கூடாது. இருட்டுனாவே பயமா இருக்கு பாஸ்டர், யாரு சொல்றது? விசுவாசிங்க சொல்றாங்க. வீட்டு கதவு திறந்தாலே ஏதோ ஒரு பயம். யாரு சொல்லணும்? யாரு சொல்ல வேண்டிய வார்த்தை இன்னைக்கு யாரு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? ஆண்டவரை அறிந்த பிள்ளைங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. என் வீடு திறந்தாவே ஏதோ ஒரு பயம், என்னன்னே தெரியல பாஸ்டர், எதை பார்த்தாலும் பயம். பயம் எப்ப வரும்? ஆண்டவரை விட்டு விலகும் போதுதான் வரும். பயம் எப்ப வரும்? பிசாசு தேடும் போதுதான் வரும். உங்களுக்கும் எனக்கு அந்த பயமுள்ள ஆவி ஆண்டவர் கொடுக்கல, தைரியமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 1:7 வாசிங்களேன். 2 தீமோத்தேயு 1:7 வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7வது வசனம், பக்கம் 290, புதிய ஏற்பாடு. சீக்கிரம் வாசிங்க. 1:7, 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். 2 தீமோத்தேயு. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும்
தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹalleluya. அருமையான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை சொல்ற பாருங்க, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். அவருக்கு தெரியும் என் பிள்ளை என்ன மாதிரியே இருக்கணும்ன்றது அவருடைய விருப்பம். என்னுடைய நாமத்தை அவன் தரித்து வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். அவரை ஆராதிக்கிற, அவரை துதிக்கிற, அவரை மகிமைப்படுத்துகிற, அவரையே ஒவ்வொரு நாளும் நினைத்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் பயமுள்ள ஆவி வரக்கூடாது. அல்லேலூயா. பயமுள்ள ஆவி வரக்கூடாது. ஆமா, ஒரு அருமையான ஒரு பாப்பா என்கிட்ட சொன்ன போது அழுதாங்க. நான் ரொம்ப துக்கத்தோட இருந்தேன், ரொம்ப வேதனைப்பட்டேன். ஆண்டவரே, ஆண்டவரை ஆராதிக்கிற, ஆண்டவரை தேடுகிற, உங்களை பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு பயத்தின் ஆவி வரவே கூடாது. நம்ம சொல்றாங்க, எனக்கு என்னன்னே தெரியலையா, எனக்குள்ள பயம் இருந்துட்டே இருக்கு. என் குடும்பத்துல யாராவது ஏதாவது நடந்துருமோன்னு பயம் இருக்கு. என் குடும்பத்துல ஏதாவது மறுபடியும் ஒரு இழப்பு வந்துருமோன்னு பயமா இருக்கு. மறுபடியும் என் குடும்பத்துல வேதனையும் சூழ்ந்து கொள்ளுமோன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி என் மடியில படுத்துட்டு ஓன்னு அழுறாங்க. என்னால என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த அம்மா அவங்க உட்காந்தாங்க, என் முன்னாடி உட்காந்தாங்க. அந்த அம்மாவுடைய முகம் வாடலா இருந்துச்சு. ஏமா முகம் வாடலா இருக்கு, நீ நல்லா இல்லையே, இப்போ பார்க்கும்போது முகம் வாடலா இருக்கு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா சொல்லவே இல்லை, அந்த பாப்பா சொல்லவே இல்லை. அடுத்தது அவங்க அம்மாலாம் வெளியே போன பிறகு அந்த அம்மா வந்து சொல்லணும்னு வராங்க. அவங்க இல்லையா, நாங்களாம் கொஞ்சம் வெளியே போயிடுறோம், அவங்ககிட்ட ஏதோ பர்சனலாக பேச விரும்புகிறாங்க அப்படின்னு. உடனே என் மனைவி மாஸ்டர் அம்மா கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுட்டேன். உட்காந்தாங்க. அந்த அம்மா வந்து என் பக்கத்தில் உட்கார்ந்த உடனே உட்கார்ந்து அடுத்த நிமிஷமே என் மடி மேல படுத்துட்டாங்க. ஓன்னு அழுது புலம்பி படுத்துட்டாங்க. அம்மா என்ன ஆச்சு சொல்லுடாமா, என்ன காரணம், ஏன் இப்படி அழறீங்க அப்படின்னு அந்த அம்மாவில சொல்லக்கூடிய வார்த்தையே வரல. என் மனைவி ஒரு பக்கம் ஜெபிக்கிறாங்க, நான் ஒரு பக்கம் ஜெபிக்கிறேன். உண்மையாவே அந்த பிள்ளை ரொம்ப வந்து காயப்பட்டு தன்னுடைய அந்த பயத்தினால தன் வாழ்க்கையை இழக்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள அவங்க கடந்து போயிட்டாங்க. அப்புறம் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி ஜெபித்து அதிகாரத்தின் ஆவியை அவங்களுக்குள்ள வைத்த பிறகுதான் முகங்கள் மாறின. அல்லேலூயா. நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும், அது சொல்றாரு பாருங்க, அருமையான வார்த்தை, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிற. தெளிந்த புத்தி இருக்கு, பலமுள்ள ஆவி இருக்கு. அல்லேலூயா. அன்பு நிறைந்த ஒரு ஆவி இருக்கு. அதிசயமான தேவனுடைய வல்லமை நமக்குள்ள இருக்கும்போது நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் எதற்கு? அல்லேலூயா. ஒரு பிள்ளை ஒரு அப்பா கூட இருக்குதுன்னா அந்த பிள்ளை பயப்படவே பயப்படாது. அல்லேலூயா. வேணா பாத்துக்கிறீங்களா, ஒரு பிள்ளை அந்த அப்பா கூட போகுதுன்னா அந்த பிள்ளை எப்படி ஓடுனாலும் ஓடும். காரணம் என்ன? என் அப்பா கூட இருக்கிறேன், என் அப்பா கூட இருக்கிறேன், எது நடந்தாலும் என் அப்பா கூட நான் இருக்கிறேன். ஒரு வீடியோவை நான் பார்த்தேன். ஒரு உயரமான ஒரு மேஜை, இவ்வளவு ஹைட் இருக்கும் அந்த மேஜை, வெளிநாட்டு பகுதியில இவ்வளவு பெரிய ஹைட், அந்த கபோர்டு மாதிரி இருக்கு. அதுல சின்ன குழந்தை, பாப்பாவோட கொஞ்சம் சின்ன பிள்ளை ஏறி நிற்கும். அந்த பாப்பா தட்டி தடுமாறி தான் நடக்கும். அந்த குழந்தை அங்க ஏறி நிக்க வச்சுட்டாங்க. அவங்க அப்பா ஆனா அந்த பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அங்க ஏறி நிக்க வச்சுட்டு அவங்க அப்பா சொல்றாரு அப்படின்றாரு. அந்த பிள்ளை எதையும் யோசிக்காம அவ்வளவு ஹைட்ல இருந்து குதிக்குது. காரணம் என்ன? என்னை கூப்பிடுறவரு எங்க அப்பா. நான் குதிச்சாலும் விழுந்தாலும் அவர் என்ன தாங்கி கொள்வார் என்ற நம்பிக்கை யாருக்கு இருக்கு? சின்ன குழந்தைக்கு இருக்கு, புத்தி தெரிந்து வராத குழந்தைக்கு இருக்கு. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு இருக்கா? தைரியமா எதையாவது செய்யறோமா? ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்து செய்யறோமா? இல்ல. நான் அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஒரு குழந்தை வேணும்னு விளையாட்டுக்காகவே பண்ணுது பாருங்க. அவங்க அப்பாவை பார்த்துருச்சு. அவங்க அப்பா அங்க நின்றுட்டு இருக்கிறாரு. வேணும்னு அந்த பாப்பா பெட்டு மேல உட்காந்து தலைக்கீழ அவங்க அப்பாவை பார்த்துன்னு விழுது. தெரியும் நான் விழுந்தாலும் எங்க அப்பா சிரிச்சுட்டே அந்த பாப்பா வேணும்னு தலைக்கீழ விழுது. அவங்க அப்பா குடுக்குன்னு ஓடி வந்து பிடிக்கிறாரு. திருப்பி சொல்லுது, என்ன அங்க உட்கார வையுங்குது. உட்கார வைக்கிற, திருப்பி வேணும்னே விழுது. அவங்க அப்பா பிடிக்கிறார். அவ்வளோ நம்பிக்கை தகப்பன் மேல. இன்னைக்கு நீங்கள நானும் துணையாய் கொண்டிருக்கிற ஆவியானவர் மேல அந்த நம்பிக்கை வச்சிருக்கணும். அவர் பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த ஆவி நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அதற்காக பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல. சத்துரு தாங்க நம்மளை கண்டு பயப்படும். ஒன்றுக்கும் உதவாத சத்துரு தான் பயப்படும். நான் உடனே சொன்ன அந்த பாப்பா கிட்ட, அம்மா நீங்களும் நானும் துணையாய் கொண்டிருக்கிறவர், இந்த உலகத்தை படைத்தவர், அல்லேலூயா, சிலுவையிலே மரணத்தை ஜெயித்தவர், சிலுவையிலே சாத்தானை மிதித்தவர், அவரோடு கூட வாழற நாம பயப்படலாமா? நான் ஒண்ணு மாத்திரம் சொல்றேமா அப்படின்னு சொல்லுங்க. எந்த முயற்சி நீ எடுத்தாலும்
எந்த உயிரையும் உன்னால பிடிச்சு வைக்க முடியாது. அவர் நினைச்சாதான் முடியும். ஆமென். எது நடந்தாலும் அவர் தீர்மானத்தோட தான் நடக்கும். அல்லேலூயா. ஆகையினால என் குடும்பத்துல ஏதாவது ஆயிடும்னு சொல்லி நீ கவலைப்படுறதுனால ஒண்ணும் ஆகாது. நீ கவலைப்படாம இருக்கிறதுனால வரது நிக்கவும் போகாது. கர்த்தர் எது நினைக்கிறாரோ அதை செய்வார். உங்களை குறித்து நினைத்தது ஒன்றே ஒன்று, யோசுவாவின் அபிஷேகம். கானான் தேசத்துக்குள்ளே நீங்க போவது நிச்சயம். அல்லேலூயா. நம்மளுடைய முகம் கொஞ்சம் பிரைட்னஸ் ஆச்சு. அப்புறமா தான் சிரிக்க ஆரம்பிச்சாங்க, பேச ஆரம்பிச்சாங்க. கர்த்தருடைய தைரியத்தின் ஆவி அவங்களுக்குள்ள வந்ததை நம்ம அல்லேலூயா. நமக்குள்ள தைரியத்தின் ஆவியை கர்த்தர் வைத்திருக்கிறார். பயமுள்ள ஆவியை கொடுப்பதற்காக இந்த உலகத்துல அவர் வரல. ஆமென். ஆண்டவர் எதற்காக பயந்தாரா? 40 நாள் வனாந்தரத்துல பரிசுத்த ஆவியானவரால கொண்டு போகப்பட்டு பிசாசனால சோதிக்கப்பட்டார். அந்த இடத்துலயும் பிசாசு சோதனை நடந்துச்சு. அந்த இடத்துல ஏதாவது பயத்தை வெளிப்படுத்தினாரா? தைரியத்தை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. எனக்கு பின்னாலே போ சாத்தானே, ஒரே ஒரு வார்த்தை. இன்னைக்கு நமக்குள்ள அந்த அதிகாரம் வரணும். ஐயா, இந்த உலகத்துல ஆண்டவர் 33 வருஷம் வாழ்ந்தது எதற்காக தெரியுமா? அவர் நமக்கு ஒரு ரோல் மாடல். அவர் நமக்கு ஒரு உதாரணத்தை வச்சுட்டு போயிருக்கிறாரு. அவர் சொல்ற, நான் உனக்கு மாதிரியை காண்பிச்சு வச்சிருக்கிறேன். நான் தான் உன்னுடைய ரோல் மாடல். நான் இந்த உலகத்துல 33 வருஷம் வாழ்வது எதற்காகனா, என்னை பார்த்து நீ அடுத்தது வாழ கற்றுக்கொள்ளணும். நான் எப்படி இந்த உலகத்துல வாழ்ந்தேனோ அதே போல இந்த உலகத்துல நீ வாழ கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. நீ தவறாத ஒரு வாழ்க்கை, பொய்யும் புரட்டும் இல்லாத ஒரு வாழ்க்கை, அன்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் நமக்குள்ள ஆண்டவர் இப்படிதான் வாழ்ந்தார். 33 வருஷம் 3 வருஷம் ஊழிய பாதையில தன்னை அப்படியே அர்ப்பணித்தார். எதற்கு நடுங்கல. பிலாத்து கேட்கிறான், நீ யூதரின் ராஜாவா? ஆமா, நான் அப்படிதான். நீ சொல்ற வார்த்தை உண்மையே. நீங்களும் நானா இருந்தா காரணமே இல்லாம என்னை இங்க கொண்டு வந்துட்டாங்க, எனக்கு காரணத்தை சொல்லியிருப்போம். ஆண்டவர் அதை சொல்லலையே. ஆமா, நீ சொல்லுகிறபடியே ஒரே ஒரு வார்த்தையில முடிச்சிட்ட. நீ சொல்லுகிறபடியே நான் யூதரின் ராஜா. சர்வ வல்லமையுள்ளதே, அதிகாரம் படைத்தவர். அந்த அதிகாரம் படைத்த ராஜாதி ராஜாவை தொடர்ந்து போகிற நீங்கள் நானும் பயந்தவர்கள் அல்ல, சத்ருவை மிதிக்கிறவர்கள். சமூகத்துல நீங்க எழுப்புவீங்கன்னா சத்ரு உங்களை விட்டு ஓடுவான். நீங்க நிற்பீங்கன்னா சத்ரு உங்களை கண்டு பயப்படுவான். இன்னைக்கு இன்றைய வரைக்கும் நீங்க அவனை கண்டு பயப்படுறதுக்கு காரணம், இன்னும் நீங்க எழுந்து நிக்கல, பரிசுத்த ஆவியின் துணையை கேட்கல. அதனால இனி வரைக்கும் நமக்கு பயம் நடந்துருமா. ஆண்டவர் ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், பைபிள் படிக்கிறோம், உபவாசம் போடுறோம், அந்நிய பாஷையில பேசுறோம், ஆனாலும் இருதயத்துல பயம். அப்ப இது எல்லாமே வீணாய் போகிறது. ஒன்று நாளை எல்லாமே சீரழிந்து போகிறது. கர்த்தருடைய சமூகத்துல இருந்து சொல்றேன், எந்த காரணத்திற்காகவும் உலகத்தை குறித்து பயப்படாதீங்க, மனுஷனை குறித்து பயப்படாதீங்க. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வரவிக்குமா? தேவ பயமோ உன்னை ஆசீர்வாதத்தை காண செய்யும், ரகசியத்தை வெளிப்படுத்தும். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான். ஒரு ஞானம் முதல்ல எப்ப தொடங்குது தெரியுமா? ஒரு ஞான மனுஷனுக்கு எப்போ ஆரம்பிக்குது? ஞானத்தின் ஆரம்பம் எப்போ? தேவனுக்கு பயப்படும் போது. அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு பயப்படுதே ஞானத்தின் ஆரம்பம். அந்த ஆரம்பம் எங்க வரணும்னா அவருக்கு பயப்படும் போதுதான் வரும். இன்னைக்கு கர்த்தருக்கு மனுஷன் ஆண்டவருக்கு பயப்படுகிறத விட்டுட்டு இன்னைக்கு மனுஷன் பாத்துருவானா 2000 கண்களுக்கு மறைய முடிகிற உன்னால 2 கண்ணுக்கு மறைய முடியாதையா? என் கர்த்தரனை நோக்கி பார்த்துட்டே இருக்கிறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிதான் நடக்குது உலகம். கடவுளுடைய பயம் இல்ல, ஆனா மனுஷ பயம். அப்பா எங்க அப்பா பார்க்கல, அப்பா எங்க அம்மா பார்க்கல, யாருமே என்ன பார்க்கலப்பா. இல்ல, நீ பாதாளத்துல படுக்க போட்டாலும், நீ வானத்துக்கு ஏறினாலும் அங்கேயே இருக்கிறேன். தேவ பயம் தான் நமக்கு முக்கியம், உலக பயம் அல்ல, மனுஷ பயம் அல்ல. ஆமென். நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார், தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார், அநேகரை அன்பினால் இடைக்கட்டுகிற ஆவியை கொடுத்திருக்கிறார். இந்த வரத்தை வச்சுக்கிட்டு தேவையில்லாதுக்கெல்லாம் பயந்தோம்னா நம்ம வாழ்க்கை என்னவாய் முடியும்? ஒன்றுமில்லாம தான். அல்லேலூயா. ஆகையினால் இன்றைக்கு ஒரு தெளிவுள்ள ஜெபத்தை நம்ம ஏறெடுக்க போகிறோம். தைரியமுள்ள ஜெபத்தை நம்ம ஏறெடுக்கணும். தைரியத்தோட நம்ம ஜெபிக்கணும். அப்படிப்பட்ட ஜெபத்தை ஏறெடுக்கும் போதுதான் நம்ம வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. ஆறாவதாக, வாக்குகளை உரிமை பாராட்டி ஜெபிக்க வேண்டும்.
வாக்குத்தத்தங்களை உரிமை பாராட்டி ஜெபிக்க வேண்டும். 1 ராஜாக்கள் 8:29 வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 8:29 வாசிங்க. 1 ராஜாக்கள் 8:29. உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. உமது அடியானும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜெபத்தை கேட்டருளும். பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே அதை நீ கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக. ஆமா, சாலமோன் அருமையான ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். வாக்குகளை சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒரு ஆலயத்தை கட்ட போகிறேன், ஆலயத்தை உனக்கு கட்டி கொடுக்கணும். உன்னுடைய தகப்பனார் செய்யாத காரியத்தை சாலமோன் மூலமாய் கர்த்தர் செய்ய சித்தம் வைத்தார். எப்ப சாலமோன் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று ஆண்டவர் வாக்குரைத்தாரோ அன்றையிலிருந்து அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளையாய் மாறினார். அல்லேலூயா. அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க, 29 அழகு மறுபடியும் படிங்கயா. உமது அடியே இவ்விடத்திலே செய்யும், ஆமா, உமது அடியேன் இவ்விடத்தில் செய்யும் விண்ணப்பத்தை முதலாவது கேட்டருளும். என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீ சொன்ன ஸ்தலமாகிய ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. ஆமா, இரவும் பகலும் ஒவ்வொரு நாளும் வாக்குகளை சொல்லி ஜெபிக்கிற தேவ பிள்ளையாய் சாலமோன் மாறினார். ஆண்டவரே சொன்னார், ஒவ்வொரு நாளும் உடைய கண்கள் திறந்திருக்கட்டும் ஆண்டவரே. இன்னைக்கு நம்ம வாக்குத்தத்தத்தை பெற்றோம், அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிக்கிறோமா? வாக்குத்தத்தத்தை உரிமை பாராட்டுறோமா? அன்னைக்கு 1ஆம் தேதி அந்த வாக்குத்தத்தத்தை கேட்டதோடு சரி, அதோட அவ்வளவுதான் முடிஞ்சு. அந்த வாக்கு ஒரு அம்மாவை நான் கேட்கும் போது அதான் சொன்னாங்க, வாக்குத்தத்தத்தில உண்மையுள்ளவர். அல்லேலூயா. நீங்க வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிச்சு பாருங்க, அது அப்படியே உங்க வாழ்க்கையில நடக்கும். சாலமோன் அதை தான் செய்தார். இந்த வார்த்தையாக சொல்றாரு, உமது அடியே நிமிடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்டருளும், என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீ சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. உம்முடைய அடியேனும் இந்த ஸ்தலத்தில் விண்ணப்பம் செய்ய போகிற உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜெபத்தை நான் மாத்திரம் இல்ல, இஸ்ரவேல் ஜனங்க முழுவதும் ஜெபிக்கிற இந்த ஜெப விண்ணப்பங்களை கர்த்தர் நீங்க கேட்டருளுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன். அதை சொல்லி ஜெபிக்கும் போது அதை அப்படியே நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறாய் அவர் இருக்கிறார். நம்ம வாக்குகளை சொல்லி ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது ஆண்டவர் கொடுத்த ஆரம்பத்திலிருந்து என்னென்ன இன்னைக்கு எல்லாம் எழுதி வச்சிருக்கிறீங்களா? நமக்கு ஆரம்ப காலகட்டத்தில் ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் நமக்கு என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், அதெல்லாம் நம்ம எழுதி வச்சு ஜெபிக்கணுமா? அதெல்லாம் ஜெபிக்கணும். வாக்கு மாறாதவர், வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. நம்ம சொல்லி 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 ஜெபிக்கணும். இந்த மாதம் என்ன வாக்குத்தத்தம்? இந்த மாதம் என்ன வாக்குத்தத்தம்? சொல்ல முடியுமா? நம்ம கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்து வனாந்திரத்தை ஏதேன் தோட்டத்தை போலவும் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். அதுல என்ன நிறைஞ்சிருக்கும்? சந்தோஷம், மகிழ்ச்சி, துதி, கீத சத்தம் இருக்கும். இந்த வார்த்தை நீங்க சொல்லி ஜெபிப்பீங்க அப்படின்னா உங்க குடும்பத்துல இந்த வார்த்தை எப்படின்னு இந்த வார்த்தையில இருக்கிற ஒவ்வொரு செயலும் அப்படியே உங்க வாழ்க்கையில நடக்கும். ஏதேன் தோட்டத்தை போல, கர்த்தரின் தோட்டத்தை போல சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் நிறைஞ்சிருக்கும். மிகப்பெரிய ஒரு ஆறுதலை கர்த்தர் உங்களுக்கு. அல்லேலூயா. தயவு செய்து சொல்றேன், ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்க அண்டர்லைன் பண்ணுங்க. ஒவ்வொரு மாத வாக்குத்தத்தத்துக்கு அந்த இடத்துல கோடு கிழிச்சிங்கன்னா அங்க இந்த மாத வாக்குத்தத்தம்னு சொல்லி டேட்டை போட்டு எழுதி வைங்க. அது வேதத்திலே நீங்க எழுதி வச்சீங்கன்னாலும் உங்களுக்கு நல்ல தேவை உள்ளதா இருக்கும். அல்லேலூயா. வாக்குகளை சொல்லி ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளா இருக்கணும். கர்த்தர் எங்களுக்கு சந்தோஷத்தை தருவேன்னு சொல்லி இருக்கிறார், நிச்சயமாய் தருவார். மன மகிழ்ச்சியை தருவேன்னு சொல்லி இருக்கிறாரு, நிச்சயமா தருவார். அவர் எனக்கு வனாந்தரத்துக்கு ஏதேன் தோட்டத்தை போல மாற்றுவேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறார், நிச்சயமாய் மாற்றுவார் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளா இருக்கும். சாலமோன் சொல்லி ஜெபிச்சதுனாலதான் இன்னைய வரைக்கும் சாலமோன் கட்டின முதல் ஆலயம் ஜெருசலேமில் மிகப்பெரிய ஆலயம் நம்ம சொல்றோம். காரணம் என்ன? ஒவ்வொரு நாளும் தன்னை வாக்குத்தத்தத்தில் உறுதிப்படுத்தி கொண்டார். கர்த்தர் கொடுத்த அந்த வாக்குல உறுதிப்படுத்தி கொண்டார், வசனத்துல உறுதிப்படுத்தி கொண்டார். வசனம் என்பது ஜீவன் உள்ளது, வசனம் உயிர்ப்பிக்க கூடியது.
வசனம் நிலைநிறுத்தக்கூடியது, வசனம் உன்னை உருவாக்கக்கூடியது. அல்லேலூயா. வசனம் தாயா ஜீவன். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை தான் ஜீவன். ஆமென். அதுக்கு உயிர் இருக்கு தெரியுமா? ஆமென். வார்த்தைக்கு உயிர் இருக்கு. ஆமென். வார்த்தை எங்க இருந்து வந்துச்சு? தேவனுக்கு. ஆண்டவரிடத்திலிருந்து வந்த வார்த்தை. அல்லேலூயா. ஒவ்வொன்றும் ஜீவன் உள்ள ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை நீங்களும் நானும் சுதந்திரிக்க கற்றுக்கொள்ளணும். ஆமால, ஒரு மனுஷன் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாவே அந்த வார்த்தையை கண்ணை மூடிட்டு நம்புறமா இல்லையா? எனக்கு தெரியும் பாஸ்டர், அந்த ஐயா நல்லவர், அவர் சொன்ன அப்படியே செய்வார். இல்ல பாஸ்டர், நீங்க சும்மாலாம் சொல்லாதீங்க, அந்த ஐயா சொன்னா செஞ்சு முடிச்சுட்டு தான் மற்ற வேலை. சொல்றமா இல்லையா? ஒரு அம்மா அப்படிதான் சொன்னாங்க, பாஸ்டர் அந்த ஐயா என் வீட்டான வந்து பேசும்போது அவ்வளவு நம்பிக்கையா பேசுறேன், நான் கொடுத்துறேமா, இந்த ஒரு மாசத்துல நான் திருப்பி கொடுத்துருவேன். 1 லட்சம் வேணும்னு கேட்டாரு. நம்பிக்கைக்குரிய மனுஷன், நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அவரை பத்தி நல்ல ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. என்னையும் அப்படிதான், சரி பரவாயில்ல, என்கிட்ட வந்து கேட்கும் போது நல்ல மனுஷனாச்சுன்னு சொல்லி நான் கொடுத்தேன். 1 லட்ச ரூபாய் வாங்கிட்டு போயிட்டு 4 வருஷம் ஆகுது. இன்னும் அதை திருப்பி தரணும்னு என்ன வரல. கேட்டா எங்க இல்லை, அன்னைக்கு இல்லை, நாளைக்கு இல்லைன்னு சொல்லி இங்க தட்டி கழிச்சுட்டே இருக்கிறார். பாருங்க, நாசில சுவாசம் உள்ள மனுஷன் எல்லாமே மாறக்கூடியவர்கள், எல்லாமே மாறக்கூடியவர்கள், எல்லாமே மாறக்கூடியவர்கள். மாறாத ஒரே ஒருவர் இயேசு மட்டும்தான். மாறாதவர் ஒரே ஒருவர் இயேசு மட்டும்தான். அவர் ஒருவரை நீங்க நம்புங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் வார்த்தை விசுவாசிங்க. அவர் வார்த்தையிலே உண்மை உள்ளவர். ஆமென். உட்காருங்கப்பா. அல்லேலூயா. வார்த்தையில் உண்மை உள்ளவர். வார்த்தை ஒரு ஆண்டவர் நமக்கு வாக்கு உரைச்சிட்டாருன்னா அந்த வாக்குதத்தல் அவ்வளவு கண்ணு கருத்தமா இருப்பார். அது மாறாது. ஆமென். ஆகையினால் ஒவ்வொரு நாளும் நீங்க வாக்குதத்தத்தை சொல்லி ஜெபிக்கணும். காலையில எழுந்த உடனே முதலாவது இந்த மாதத்துக்குரிய வாக்குதத்தம் என்ன, உங்களோடு கூட ஆண்டவர் பேசின வார்த்தை என்ன சொல்லி ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் பொழுதுதான் அது உங்களுக்கு உரிமையாய் மாறும். நீங்க உரிமை பாராட்ட வேண்டும் என்றால் வார்த்தைகளை சொல்லணும், வசனத்தை சொல்லணும். ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லி 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 ஜெபிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் இடத்துல நம்ம பேசுறோம், வசனத்தை ஒரு வாட்டியாவது நம்ம சொல்றோமா? ஒரு இடத்துல நார்மலா ஒரு நண்பன் கிட்ட பேசுறோம், ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் பேசுறோம், ஏதோ ஒரு உறவுகள் கிட்ட பேசுறோம். அப்படி சொல்லும் போதே நம்ம வாயிலிருந்து அந்த வார்த்தை வருதா, ஆண்டவர் சொல்லியிருக்கிற சரிமா, இது வரணும். உங்க வாயிலிருந்து அந்த வார்த்தை வரும்போதுதான் அவங்களுடைய அந்த ஆத்மா ரட்சிக்கப்படும். அந்த ஆத்மாவுக்கு ஒரு விடுதலை வரும். ஆமா சிஸ்டர், நீங்க பேசிட்டே இருந்தீங்க, திடீர்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க, அந்த வார்த்தையை நான் அவ்வளவு சந்தோஷப்படுத்துச்சு. நீங்க சொன்ன ஒரு வார்த்தை அப்படியே நான் வீட்டுக்கு போறதுக்குள்ள நடந்துருச்சு தெரியுமா? அப்ப நம்முடைய வாயிலிருந்து அந்த ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது அது அப்படியே கிரியை செய்கிறது, நன்மையை காண்பிக்கிறது, விடுதலையை தருகிறது. அப்ப நம்ம ஒவ்வொரு வார்த்தை மனுஷனிடத்துல நார்மலா பேசும்போது கூட, உலக வார்த்தை அதிகமா பேசுறோமோ இல்லையோ, ஆண்டவருடைய வசனத்தை பேசணும். அல்லேலூயா. சும்மா ஏனோ தானோன்னு கிறிஸ்துவ வாழ்க்கை நான் வாழறேன்றத வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லை. அது கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லை. 3 மதத்துல ஒரு மதம், அவ்வளவுதான். நான் இன்னைக்கு சொல்றேன், நம்ம 3 மதத்துல ஒரு மதத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. கிறிஸ்துவம் என்பது மதம் அல்ல, மார்க்கம், இருதயத்தை சார்ந்தது, அது ஜீவனை சார்ந்தது, உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை சார்ந்தது. அல்லேலூயா. அது ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம அதை பயன்படுத்தணும். ஜாக்கிரதையா அதுக்குள்ள நம்ம போகணும். நீங்க நிறைய பேர் விளையாட்டாதான் கிறிஸ்துவ வாழ்க்கை தொடங்கி இருக்கிறாங்க. காதுல ஒரு சிலுவையை போட்டுக்கிட்டா, கழுத்துல ஒரு சிலுவையை போட்டுக்கிட்டா, கையில ஒரு சிலுவையை போட்டுக்கிட்டா, நான் எதுவுமே போடாவிட்டாலும் நான் கிறிஸ்டியன் தெரியுமா? இது ஆண்டவர் ஒரு நாள் பரலோகத்துக்கு. உன் இருதயம் பரிசுத்தம் இருக்கா? உன் இருதயத்துல சுத்தம் இருக்கா? கபடு இல்லாம இருக்கிறியா? பரலோகத்துக்கு வா. உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, இந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக தான் இன்னி வரைக்கும் நீங்க வேற எந்த ஒரு சொத்து நமக்கு வேணாம். இந்த உலகத்துல சம்பாதிக்கிற சொத்து எல்லாமே மாறி போகும். நான் ஒரு வீடியோவை பார்த்தேன், ஒரு காற்றாற்று வெள்ளம் திடீர்னு அந்த ஊருக்குள்ள நுழைஞ்சிருச்சு. காற்றாற்று வெள்ளம் தெரியுங்களா? காற்றாற்று வெள்ளம்னா தெரியுமா? சாதாரணமா போகாது. எது வந்தாலும் அது அப்படியே மடிச்சு கொண்டு போயிடும். எது வந்தாலும் வெள்ளத்திற்கும் காற்றாற்று வெள்ளத்திற்கும் வித்தியாசம் இருக்கு. வெள்ளம் ஒரே இடத்துலதான் போகும், அந்த இடத்த விட்டு கோட்டை விட்டு மாறாது, அவ்வளவுதான். ஆனா காற்றாற்று வெள்ளம் எப்படி தெரியுமா? எவ்வளவு பெரிய மேடா இருந்தாலும் தாண்டி போயிட்டே இருக்கும். எது வந்தாலும் தன்னோடு கூட மடிச்சு கொண்டு போய்கிட்டே இருக்கும்.
அப்படிதான் மிகப்பெரிய ஒரு பில்டிங் நான் பார்த்தேன். நேத்து நடந்ததா மழை வெள்ள, இந்த பக்கம் பீகார் மாநில சைடு மழை வெள்ளத்தினால அந்த ஏரியால வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மிகப்பெரிய ஒரு பில்டிங் பாருங்க. அந்த காற்றாற்று வெள்ளம் அந்த பில்டிங் ஓரத்துல போய் என்னாச்சுன்னா ஃபுல்லா ஒரு பெரிய பள்ளம் விழுந்து போச்சு. கொஞ்ச நேரத்துல அந்த காற்றாற்று வெள்ளம் மிகப்பெரிய வெள்ளமா மாறதுனால அந்த பில்டிங் இடிஞ்சு சுக்குநூறாய் அப்படியே சட 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 சடன்னு சரிஞ்சு போச்சு. பல கோடி ரூபாய் கொடுத்து கட்டின வீடு, பல கோடி ரூபாய் கட்டின வீடு, அவ்வளோ பெரிய இடம், ஒரே கண்ணி வைக்கிற நேரத்துல அந்த காற்றாற்று வெள்ளம் தன்னோடு கூட மடித்து கொண்டு போன. நீ உலகத்துல எதை ஆதாயப்படுத்தி கொண்டாலும் உன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினா லாபம் என்ன? ஒண்ணுமே. இதெல்லாம் சம்பாதித்து ஆண்டவர் கிட்ட போயிட்டு ஆண்டவர் முன்னால நியாய தீர்ப்புல உட்கார்ந்து இருக்கும் போது நீங்க போய் ஆண்டவர் கிட்ட நின்னுட்டு, ஆண்டவரே நான் வந்து எத்தனை வீடு எத்தனை சர்ச்சு கட்டணும் தெரியுமா, எத்தனை வீடு கட்டணும் தெரியுமா, எத்தனை பேருக்கு நான் வந்து உதவி செஞ்சிருக்கிறேன் தெரியுமா, எத்தனை பேருக்கு வீட்டுக்கு போய் நான் ஜெபிச்சிருக்கிறேன் தெரியுமா, எத்தனை பேருக்கு வந்து நான் வந்து காசு கொடுத்து உதவி செஞ்சிருக்கிறேன், கடன் கொடுத்துருக்கிறேன், எத்தனை பேருக்கு நான் வந்து வண்டி வாங்கி கொடுக்குறேன், எல்லாம் ஆண்டவர் கேட்கவே மாட்டேன். பரிசுத்தமா இருக்குயா, உன் இருதயம் சுத்தமா இருக்கா? சிம்பிளான ஒரு வார்த்தை ஆண்டவர் கேட்க, ஒரே ஒரு வார்த்தை, பரிசுத்தம் இருக்கா? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. தரிசனம் என்ன? பார்க்க கூட முடியாது. ஆண்டவர் அங்கே நிக்க வச்சிருவாரு. இப்போ ஒரு அதிகாரி இருக்கிறாங்க, ஒரு குவாலிஃபிகேஷனே இல்லை, எல்லாரும் இன்டர்வியூ எடுக்கிறாங்க, குவாலிஃபிகேஷனே இல்லை, ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அந்த ஓனருக்கு தெரிஞ்சாவே, அந்த எம்டிக்கு தெரிஞ்சாவே உள்ள அறைக்குள்ள உட்கார வச்சு இன்டர்வியூ எடுப்பாரு. அவர் எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் இல்லையா, அவருக்கு எம்டிக்கு தெரிஞ்சிச்சு. அடுத்தது நம்மள உள்ள வர அனுமதிப்பாரா? அங்கே சொல்றாருப்பா, அவரு நான் வரும்போதே பார்த்துட்டு அவர்கிட்ட எந்த ஒரு குவாலிஃபிகேஷன் இல்லை, நான் இன்டர்வியூ எடுக்கிறது வேஸ்ட், அவர் அப்படியே போக சொல்லு. பார்க்க கூட அனுமதி கிடையாது மனுஷங்கிட்டே. ஆனா பரலோகத்துக்கு என்ன குவாலிட்டி வேணும், குவாலிஃபிகேஷன் வேணும் தெரியுமா? பரிசுத்தம் என்ற ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்தாதான் அவரை பார்க்க முடியும். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் அதை பெற்றுக்கொண்டு வாழ்கிறவர்களா இருக்கணும். சாலமோனை போல ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிக்கிறவர்களா இருக்கணும், வசனத்தை சொல்லி ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். ஒவ்வொரு நிமிடமும் வேத வசனம் வாயில வரணும். ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, ஐயோ குய்யோனாலும் ஒரு நன்மையும் நடக்காது. உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஐயோன்ற வார்த்தை நமக்குரியது அல்ல. அல்லேலூயாவும் ஸ்தோத்திரமும். எத்தனை பேர் இவ்வளவு நேரம் ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறீங்க? எத்தனை பேருடைய வாயில் அல்லேலூயா வந்துச்சு? எத்தனை பேருடைய வாயில ஸ்தோத்திரம் வந்துச்சு? அப்ப நம்ம எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்திருக்கிறோம்? ஆண்டவரை ஆராதிக்கிற ஸ்தலம். இங்க தேவனை மகிமைப்படுத்துகிறத தவிர வேற என்ன இருக்கு நமக்கு? அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்க வாயில வரும்போது பிணியாளிகள் எல்லாம் கர்த்தரால் ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா சொல்லும் போது உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு மகத்துவம், சத்துரு பயந்து ஓடுவான். ஆமா, இன்னைய வரைக்கும் அவன் கூட உங்க கூட கொடுத்துட மாட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க அவனுக்கு இருதயத்திற்கு ஏற்ற. அவன் இன்னைய வரைக்கும் உங்க கூட இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் தாவீதை பார்த்து சொன்ன அதே வார்த்தை தான் இன்னைக்கு நீங்க அவன் சத்துரு பார்த்து உங்களை பார்த்து சொல்றான், இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன், நான் தான் கூடவே இருக்கிறேன். ஆண்டவர் தாவீதோடு இருந்ததுக்கு காரணம் ஆண்டவர் தாவீதுக்கு ரொம்ப பிடிச்சவனா மாறிட்டான். அதனால தாவீதோடு கூட ஆண்டவர் இருந்தார். அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. காரணம் கர்த்தர் தாவீதோடு. ஐயோ அம்மான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோமே, நாளுக்கு நாள் அந்த வார்த்தை அதிகமாயிட்டே இருக்க காரணம் என்ன? நாம அவர் இருதயத்துக்கு ஏற்றவர்களா இருக்கிறோமோ இல்லையோ, பக்கத்துல ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான் பாரு, அவனுக்கு ஏற்றவனா இருக்கிறதுனால இன்னி வரைக்கும் ஐயோ மாறல, அம்மா மாறல. இத மாறணும்னா நீங்க அவர் இருதயத்துக்கு ஏற்றவர்களா. அல்லேலூயா. நம்ம வாயில அந்த சத்தம் வரணும், அல்லேலூயான்ற சத்தம் வரணும். ஒரு அடி அடிச்சா மட்டும் ஐயோ அம்மான்னு கத்துறோம் இல்ல, அந்த அடி விழறதுக்கு முன்னாலேயே அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொன்னா அந்த அடி விழாது. ஆமென். ஆமா, நான் உண்மையா அந்த சபையில தயவு செய்து சொல்றேன், இது நம்முடைய சபை, ஆண்டவர் ஆராதிக்கிற சபை. இதுல எப்பவுமே ஐயோ குய்யோன்னு சத்தம் வரக்கூடாது. அல்லேலூயாவும் ஸ்தோத்திரமும் வந்துட்டே வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுங்க, தப்பே கிடையாது. பைத்தியக்காரன் கேக்குறேன், ஆமா நான் இயேசுவின் பைத்தியம்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லும் போது உன் வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்களும் இன்னல்களும் போராட்டமும் நிந்தையும் ஓடி போகும். ஆமா, ஒரு வாசல் பேசும்போது அவ்வளவு அருமை, எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
நிமிஷத்துக்கு நிமிஷம் அல்லேலூயா சொல்லிட்டே இருப்பார். அவர் ஒரு வாட்டி இன்டர்வியூ எடுக்கும்போது சொன்னாங்க, ஏன் இந்த வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க? ஆனா நீங்க வேற, பிசாசு என்ன அவ்வளோ போராடுறான் ஊழியத்துக்கு போகக்கூடாதுன்னு. நான் போற இடத்துல எல்லாம் அவன் எனக்கு முன்னால் அங்க நிக்கிறான். நிற்கும் போது அவன் பயத்தோட நிக்கிறான். காரணம், இந்த அல்லேலூயா வரும்போதெல்லாம் அவன் முன் வச்ச காலை பின்னாடி வைக்கிறது நான் பார்க்கிறேன். அப்ப அவனை ஜெயிக்கணும்னா சத்துரு அதிகமா ஆண்டவருடைய பிள்ளைங்களை தான் போராடுவான். அவனை ஜெயிக்கணும்னா உன் பலத்தினாலேயோ பராக்கிரமத்தினாலேயோ முடியாது. தேவனுடைய ஆவி உனக்குள்ள வந்தாதான் முடியும். அத சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில் அதிசயத்தை கர்த்தர் செய்வார். ஏழாவதாக, தாழ்மையுடன் ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்க வேண்டுமா? தாழ்மையுடன் ஜெபிக்க வேண்டும். நம்ம சீக்கிரம் முடிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 57ஆம் அதிகாரம் 15வது வசனம் எடுங்க, கடகடன் எடுங்க பாருங்க. ஏசாயா 57ஆம் அதிகாரம் 15வது வசனம். நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கின்ற நாமமுள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்தில் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிப்பதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிப்பதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியோடத்தில் வாசம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. அழகான ஒரு வார்த்தை. நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கின்ற நாமமாகிய மகத்துவமும் உண்மையுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவிய, யாருடைய ஆவியை கர்த்தர் முதலாவது உயிர்ப்பிக்கிறாரா? யாருடைய ஆவியை ஆண்டவர் எழுப்புகிறாரா? யாருடைய ஆவியை ஆண்டவர் பலப்படுத்துகிறாரா? பணிந்தவர்கள், தாழ்மை உள்ளவர்கள். ஆண்டவருடைய கிருபை ஒரு மனுஷனுக்கு வேணும்னா அந்த மனுஷன் எப்படி இருக்கணும்? தாழ்மை உள்ளவனா இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவனுக்கு, சொல்லுங்கயா, தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். நீங்க தாழ்மையா இருப்பீங்க அப்படின்னா, ஹம்பிளான பர்சனா இருப்பீங்கன்னா, எல்லாவற்றிலும் விட்டு கொடுக்கிற குணம் உங்களுக்குள்ள இருக்குன்னா, கர்த்தர் நிச்சயமா உங்களை ஒரு நாளில உயர்த்துவது நிச்சயம். ஆமென். கடினமுள்ள இருதயம் நமக்குள்ள வரவே கூடாது. அல்லேலூயா. எல்லா இடத்துல ஒரு தாழ்மை, எல்லா இடத்துல ஒரு பொறுமை, எல்லா இடத்திலும் ஒரு அன்பு, எல்லா இடத்திலும் ஒரு கீழ்ப்படிதல் நமக்குள்ள இருக்குன்னா கர்த்தர் நம்மை நிச்சயமாய் உயிர்ப்பிப்பது நிச்சயம். அல்லேலூயா. அழகா பேசுறாரு பாருங்க. நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கும், நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிப்பதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவரிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. நொறுங்கி போன இருதயமா இருந்தாலும் அது பணிவான இருதயமா இருக்கா? அன்புள்ள இருதயமா இருக்கா? கீழ்ப்படிதலின் இருதயமா இருக்கா? அந்த இருதயத்தின் மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். எந்த இடத்திலும் தாழ்மையா நடந்து கொள்ளுங்க. நான் யார் தெரியுமா? என் பேர் என்ன தெரியுமா? எந்த ஆளு சார்ந்தவன் தெரியுமா? எனக்கு பின்னால பேக்ரவுண்ட் தெரியுமா? என் பணபலம், படபலம், இதெல்லாம் ஆண்டவர் முன்னால செல்லுபடி ஆகாது. 10 பேரை கூட்டு போயிட்டு ஆண்டவர் முன்னால நிக்க வச்சு, ஆண்டவரே நான் இப்படி எல்லாம் உலகத்துல வாழ்ந்தேன், நான் உள்ள போட்டமான்னு கேட்டேன்னு வச்சுக்கேன், அழுத்த பிடிச்ச வழியே தள்ளுவார் ஆண்டவர். அதெல்லாம் அங்க, அதெல்லாம் இங்கெல்லாம் செல்லுபடி ஆகாது. தாழ்மை உள்ளவனுக்கு தான் கிருபை அளிப்பேன். தாழ்மை உள்ளவன் மேலதான் என் ஆத்துமா பிரியமா இருக்கும். மோசேயை பார்த்து, யாரை பார்த்து? மோசேயை பார்த்து ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறாரு. மோசேயை பார்த்து ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்தாரா இல்லையா? அவன் யாரா? பொறுமை இல்லையா? அவனை போல பூமியில ஒருவனுமே இல்லைன்றாரு. யார? அவன் பொறுமை உள்ளவனா? அவன் கொலைபாதகமான ஒரு இதயம் உள்ளவன். ஒரு எகிப்திய ஒரு இஸ்ரவேலன் அடிக்கும் போது பார்த்து உடனே போய் அவன் அடிச்சு சாகடிச்சுவன், அடிச்சு மணல்ல புதைச்சவன். ஆனா அவனுக்கு ஒரு பட்டம். பொறுமை உள்ளவன் அந்த உலகத்திலே யாரும் இல்லைன்ட்டார். ஆனா அந்த அளவிற்கு மோசையின் மேல கர்த்தருடைய இருதயம் இருந்துச்சு. காரணம் என்ன? ஒரு நாள் இவனுடைய இருதயம் எனக்குள்ள. மோசே இருந்த காலங்கள் வரைக்கும் யுத்தமே இல்லை. எல்லாமே யுத்தம் வரும், போராட்டம் வரும், பிரச்சனை வரும், நிந்த வரும், துரத்துவான், அடிப்பான். அவன் எல்லா சூழ்நிலையிலும் ஒரு நாள் கத்தி எடுத்து நிக்கல. உடனே திரும்பி ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூக்குரல் இட்டான். என்னைக்கு மோசே போனா யோசுவா உள்ள வந்தாலும் அன்னில இருந்து கத்தி உயர்ந்துச்சு. ஆண்டவருக்கு தெரியும் யாரை வச்சா எது நடக்கும், ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. சில இடத்துல நம்ம தாழ்மை நடந்துதான் ஆகணும். எல்லா இடத்துலயும் தாழ்மையா போயிடாது.
சில இடத்துல பேச வேண்டிய நேரத்துல பேசணும், தாழ்மையா இருக்கிற நேரத்துல தாழ்மையா இருக்கும். அல்லேலூயா. பொய் குற்றம் சாற்றப்பட்ட இடத்துல நீங்களும் அமைதியா இருந்துட்டு போயிடக்கூடாது. நம்முடைய நியாயங்களையும் சொல்ல கற்றுக்கொள்ளும். எந்த இடத்துல இன்னைக்கு நம்ம அதை சொல்லிட்டோம் அப்படின்னா சில பேர் வந்து காரணமே இல்லாம அடிச்சா கூட கை கட்ட, நீங்க தானே பாஸ்டர் சொன்னீங்க அதை தடி வைக்கணும், இதெல்லாம் வந்து முட்டாள்தானம் தான் நான் சொல்லுவேன். அதாவது எந்த இடத்துல பேச வேண்டும் என்ற ஞானத்தை, இதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை வாசித்தல, தேவன் நமக்கு புத்தி தெளிந்த புத்தி உள்ள ஆவியை நம்ம கொடுத்துருக்கோம். அந்த புத்தி உள்ள ஆவியை நம்ம பெற்றிருக்கோம். சரிங்களா? எந்த இடத்துல பேசணும்ன்றதையும் நம்ம தெளிவா கற்றுக்கொள்ளணும். எந்த மனுஷங்கிட்ட எப்படி பேசணும்ன்றதையும் தெளிவா கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபை, அந்த தாழ்மை நம்ம பெற்றுக்கொள்ளணும். தாழ்மையுள்ள குணம். பெரியவர்கள் பேசும்போது நம்ம தாழ்மை உள்ளவர்களா இருக்கணும், தாழ்மையுள்ள இருதயம் படைத்தவர்களா இருக்கணும். ஆண்டவருடைய வசனத்தையும் வார்த்தையும் கற்றுக்கொண்ட நாம எல்லா இடத்துலயும் எரி புரி நிற்கவே கூடாது. வீட்டுக்குள்ள வந்தவனே அப்படியே எல்லார்கிட்டையும் நல்லா சிரிப்பாங்க. மனைவியை பார்த்தா மட்டும் எங்கிருந்து வரும் தெரியாது கோபம். இவனை பார்த்தாவே கோபம் வருது, அடுத்த நிமிஷம் சோறு போடக்கூடாது. எல்லார்கிட்டையும் நல்லா பேசுவாங்க, எல்லார்கிட்டையும் நல்லா பேசுவாங்க. போற அவனே தெரியாது, ஐயா நல்லா இருக்கிறீங்களா, அவங்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சும்பான். அவங்க கிட்ட 32 பல்லு தெரியும். நைட்ல வந்து தூங்கும் போது காலை எட்டி விடுறாங்க, சாப்பாடு போடுறாங்க. நீ உட்காந்துட்டே கால் மேல் கால் போட்டா கூட தண்ணியை தந்து கொடுக்குற மனைவி கிட்ட நீங்க கணவரால சிரிக்க முடியல. உன்னை பார்த்தாவே அப்படி இருக்கிற ஆளுங்க எதுக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னே தெரியல. மனைவியை கண்டடைகிறவன் நாம எந்த இடத்துல ஞானமா நடந்துக்கணுன்ற அந்த ஞானத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, மனைவி கிட்ட தெரிபுரி இருக்கிற ஆளுங்க வெளியே மட்டும் பாருங்க அப்படியே தாழ்மையா பேசுவாங்க. உங்களை மாதிரி யாருமே இல்லை, உங்களை மாதிரி நான் உலகத்துல பார்த்ததே இல்லை. நீங்க முகத்துக்கு முன்னாடி நல்லா பேசுவான், பின்னாடி போய் அவனை பத்தி பேசுதே இவன் தான். அவனை நல்லவன்னு சொல்றான், கடைசி வரைக்கும் கணவனுக்காக போராடுற மனைவியை பார்த்து பிடிக்கலங்கிறான். எப்படிப்பட்ட உலகம் இல்லையா? இதெல்லாம் நீதி அல்ல. தயவு செய்து சொல்றேன், குடும்பம் என்பது கர்த்தர் கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த தாழ்மையுள்ள இருதயத்தை நாம் எங்க கற்றுக்கொள்ள முடியும்? ஐயா, உன்னுடைய ஊழியம் தொடங்குற இடமே குடும்பம் தான். இந்த குடும்பத்துல சரியா நடந்துட்டாவே ஊழியத்தை கரெக்டா நடத்தலாம். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் எனக்கு இந்த ஊழியத்தை கொடுத்தது கூட ஆண்டவர்கிட்ட நான் கேட்ட ஒரு காரணம், நான் எதுக்கெத்தாலும் கோவப்படுற ஆள் ஆண்டவரே, எதுக்கெத்தாலும் அடிபுடின்னு ஓடுற ஆளு, எதுக்கெத்தாலும் வீட்டுல திட்டுன்னு கிடப்பேன். எனக்கும் எங்க அக்கா எங்க அம்மாவுக்கு 3 பேருக்கு எப்ப பார்த்தாலும் சண்டை வந்துட்டு, எங்க அம்மாவுக்கு எனக்கு தான் எப்ப பாரு வாக்குவாதம். இப்படி இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதோட அம்மா கிட்ட சண்டை போறது நிப்பாட்டு, அம்மா தான் வாழ்க்கை, அப்படியே அம்மா அப்படிதான் இருந்தேன். அம்மா தான் உலகம், அம்மா எங்க போனாலும் பின்னாடி போவேன். 15 வயசுக்கு மேல அம்மா எங்க கூப்பிடுறாங்களோ அங்க போவேன். எது வாங்கி கொடுத்தாலும் வேணாம்னு சொல்லுவேன். எங்க அம்மாக்காக அவ்வளவு பணிவிடை செய்வேன். எங்க அம்மா அப்படியெல்லாம் கர்த்தர் ஒவ்வொரு அப்பதான் ஆண்டவர் என்ன வெளிப்படுத்தினாரு, நீ குடும்பத்திற்கு ஏற்றவனா இருந்து என் ஊழியத்தை கண்டிப்பா நீ நடத்த, குடும்பத்தை நடத்த தெரிந்த உனக்கு கண்டிப்பா ஊழியத்தை நடத்து. அல்லேலூயா. அதுக்கப்புறம் மனைவின்னு வந்து என்ன, அதுக்கப்புறம் பாசம் என்ன பார்த்த சொல்லுவாங்க, உங்களை பார்த்தாவே எனக்கு பயமா இருக்கு, உங்ககிட்ட பேசினாவே பயமா இருக்கு. ஆனா இப்போ அவங்கள பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. ஆண்டவர் கேட்டேன், ஆண்டவரே என்னை இப்படியெல்லாம் வச்சிருக்கிறீங்க, நான் எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டு. இப்போ மனைவி ஒரு வார்த்தை சொன்னாவே, எங்க அம்மா சொல்லுவாங்க, டேய் எங்க தானா போய் சுத்திட்டு வர அப்படின்வாங்க. அப்போ வேலை பார்த்து போமா, சும்மா இதெல்லாம் பேசிட்டு இருக்காது அப்படின்னாலே, எங்க போயிட்டு வரப்பா, எங்கேயும் போல வீட்டு பின்னாடி தான் நின்றுந்தம்மா அப்படின்னு சொல்ற அளவுக்கு. மொபைல பாத்துருந்தா கூட மொபைல் வைக்கிறீங்களா அப்படி நிமிஷம் கீழே வைக்கிற அளவுக்கு கர்த்தர் மாற்றி. காரணம் என்ன? மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான். எனக்கு ஊழியத்தில் நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழிய எல்லை தொடங்கினதுக்கு எப்ப நான் கர்த்தர் எனக்கு திருமண வாழ்க்கை தொடங்கினதுக்கு அப்புறம் தான். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில எது நன்மையோ அதை நாம கண்டிப்பா ஏற்றுக்கொள்வது நிச்சயம். அந்த இடத்துல நம்ம தாழ்மை வெளிப்படுத்துவது தவறே இல்லை. அல்லேலூயா. மனைவி காலை பிடிச்சு விடுறது தப்பு கிடையாது. நீ என் காலை மட்டும் பிடி, உன் காலெல்லாம் நான் பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த தாழ்மையான இடத்துல நம்ம தாழ்மையா நடந்து கொள்வது நல்லது. ஆமென். தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிப்பார். இந்த வேதம் அழகா சொல்லுது பாருங்க, நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிப்பதற்கும் நொறுங்குண்டவர்களின் இருதயத்தை பணிந்த ஆவி உள்ள இடத்திலும் வாசம் பண்ணுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுங்க. அப்ப பணிந்த ஆவி, இந்த பணிந்த ஆவிதான் கர்த்தருக்குள்ள உயிர் அடையும்.
அப்ப எப்பவுமே நாம வந்து ஒரு இடத்துல எந்தெந்த இடத்துல பணிவா இருக்கணும் அந்த இடத்துல பணிவா நடந்து கொள்வது நிச்சயம். அதே போல கணவர் வீட்டுக்குள்ள வரும்போது கால் மேல கால் போட்டு சீரியல் பார்க்குற மனைவிமார்கள்லாம் வந்து ரொம்ப மோசம். இன்னைக்கு கணவன் உட்கார்ந்துட்டு இருந்தாவே இன்னைக்கு நிறைய பேர் ஒரு வீட்டுல பார்த்துருக்கிறேன். ஒரு ஐயா வந்து அவர் நல்லா கடுமையா உழைக்கிற ஒரு மனுஷன், அந்த ஆளு நான் வீட்டுல ஞாயிற்றுக்கிழமை இருந்தாவே அந்த அம்மா வந்து என்னென்ன பண்றாங்கன்னா அவ்வளவு கொடுமை போட்டு, அதுவும் வந்து இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் பதிவு பண்றாங்க. என் கணவரை பத்தியா எப்படியெல்லாம் நான் வேலை வாங்குறேன், எல்லாம் லைக் போடுங்க அப்படின்றாங்க. கணவரை வேலை வாங்குறதுக்கு லைக் போட சொல்றாங்க. நான் உலகனே ஒண்ணுமே புரிய மாட்டேன். பாருங்க மக்களே, என் கணவர் வந்து காய் வெட்டுறாரு, நான் சீரியல் பார்த்துட்டு இருக்கிறேன். எவ்வளவு நல்லா இருக்கா? நல்லா இருக்கிற குடும்பத்தையும் அந்த அக்கா கெடுத்துக்கிட்டு இருக்கு. அது வேற நல்லா இருக்கான்னு கேட்குறாங்க. இதுல வேற 10 பேர் லைக் போடணும். லைக் போடலைன்னா அந்த அக்கா ஒண்ணு சொல்லுது, ஏன் மக்களை பாக்குறீங்களே உங்களுக்கு அறிவு இல்லையா, லைக் போடுறீங்களா? இது நீதியா அநீதியான்னு ஒண்ணு புரியல. அந்த அக்கா அந்த வீட்டுக்கார வேலை வாங்கிட்டு இருக்கு, அத அந்த அக்கா பெருமையா இன்ஸ்டாகிராம்ல பதிவு பண்ணுது. இத பார்த்துட்டு 4 பேர் நல்லா இருன்னு சொல்ல, இத பார்த்து 4 பேர் கத்துக்கணும் வேற சொல்லுது. நல்லா இருக்கிற குடும்பத்தை சீரழிக்கிறதுக்கு இது வேற ஒரு மீடியா. குடும்பத்தை வந்து கண்ணும் கருத்துமா பார்த்துக்கணும். ஆண்டவர் நம்பி எதுக்கு கொடுத்திருக்கிறாரு? நீ பாத்துக்குவேன்னு சொல்லிதான் கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமா, அகத்தியன் பாஸ்டரோட மெசேஜ் கேட்டு பாருங்க. மனைவியும் கணவரை குறிச்சு அழகா பேசியிருப்பேன். ஆமா, நாம எந்த இடத்துல யாருக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ கொடுத்துதான் ஆகணும். மனைவி எவ்வளவு பெரிய கலெக்டரா இருந்தாலும் புருஷனுக்கு கீழ்ப்படிந்துதான் ஆகணும். மனைவி ஆனவள் தன் புருஷனுக்கு கீழ்ப்படிய கடவுள். அல்லேலூயா. ஆமா, நான் கலெக்டரா இருக்கிறேன், நான் போலீஸா இருக்கிறேன், நான் இந்த ஜட்ஜியா இருக்கிறேன், எதுவும் வீட்டுக்குள்ள செல்லுபடி ஆகாது. குடும்பம் நல்லா இருக்கணும்னா கீழ்ப்படிதல் முக்கியம். அதை விட்டுவிட்டு நான் இங்க வேலை செய்யறேன், இவ்வளவு சம்பாதிக்கிறேன், ஒரு அம்மா சொல்றாங்க உன் சம்பளம் எவ்வளோ, என் சம்பளம் எவ்வளோ, கணக்கு போடலாமா அப்படின்னு அவங்க வீட்டுக்காரர்கிட்ட கேட்கறாங்க. அந்த ஐயாவுடைய சேலரி 15,000, அந்த அம்மாவுடைய சேலரி 38,000. அந்த அம்மா சொல்றாங்க, பத்தியா நான் உன்னோட எவ்வளவு சேலரி வாங்குறேன், இது பெருமையா? அதை வச்சு அந்த ஐயாவை டாமினேட் பண்றாங்க, அசிங்கப்படுத்துறாங்க, அது 4 பேருக்கு சொல்றாங்க. இது வாழ்க்கை இல்ல, இது குடும்பம் அல்ல. எவ்வளவு உயரத்துல இருந்தாலும் நம்ம பணிய வேண்டிய இடத்துல, தாழ்மைப்பட வேண்டிய இடத்துல தாழ்மைப்படுவது நிச்சயம். அதுதான் கிறிஸ்துவ உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. அதே போல கணவன் எப்படி இருந்தாலும் தன்னுடைய மனைவி மீது அன்பு காட்டணும். வெளிய ஊர் மக்கள் கிட்ட எல்லாம் அன்பு காட்டுறது பெருசு இல்ல, தன் சொந்த மனைவியை நேசிக்க கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் சொல்றாரு பாருங்க, அழகா சொல்றாரு, ஒரு விவசாயம் செய்யணும்னா எருமை மாட்டியும் பசு மாட்டியும் பூட்டி ஊடிய விவசாயம் செய்ய முடியாது. எருமை மாடுனா எருமை மாடு தான் பூட்ட முடியும், பசு மாடுனா பசு மாடை தான் பூட்ட முடியும். கழுதியும் பசு மாடியும் பூட்டி ஏர் உழைய முடியுமா? ஆமா, குடும்பமும் அப்படிதான். கணவன் மனைவி ஒரே இதுவா இருக்கணும். இல்லாத காரியத்தெல்லாம் சொல்லி கணவனுக்கும் மனைவிக்கு இன்னைக்கு பிரச்சனை வருவதற்கு காரணம், இன்னைக்கு நிறைய டைவர்ஸ் வரதுக்கு காரணம் பாதி வேலை. நான் இவ்வளவு சம்பளம் வாங்குறேன், இவ்வளவு வேலை செய்யறேன், என்னை பார்த்துட்டு இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, நான் அப்படியே வந்தா ஆபீஸ்ல வந்தா எத்தனை பேர் எழுந்து நின்று எனக்கு மரியாதை சொல்றாங்க தெரியுமா? இது மனைவி கிட்ட சொல்றது, மனைவி கணவன் கிட்ட சொல்றது. இதனால குடும்பத்துல பிரச்சனை வருது. தாழ்மை உள்ளவன் மேல கர்த்தர் கிருபையா இருக்கணும். கிறிஸ்துவ வாழ்க்கை விளையாட்டான வாழ்க்கை இல்லையா? மறுபடியும் நான் சொல்றேன், கிறிஸ்தவ வாழ்க்கை விளையாட்டுக்குரிய வாழ்க்கை அல்ல, அது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையுள்ள ஒரு வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நமக்கு வந்து ரத்தத்தை சிந்தி உயிரை கொடுத்து நம்ம வாழ வச்சிருக்கிறார். நபி உயிரை கொடுத்து வாழ வச்சிருக்கிறார். அதை நாம ஒழுக்கமா நம்ம பாதுகாக்கணும், ஒழுங்குங்கிறமா அதை காத்து கொள்ளணும். கர்த்தர் நம்பி கொடுத்திருக்கிறான்னு அது பத்திரமா எடுத்துமே கொடுத்துருவாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை கண்ணாடி போன்றது, உடைச்சிட்டோம் அப்படின்னா ஒட்ட வைக்க முடியாது. இன்னைக்கு மறுபடியும் சொல்றேன், ஒருவேளை நம்ம அது கற்றுக்கொள்ள இன்னைக்கு தெளிவுள்ளவர்களா நம்ம மாறும். எங்க போனாலும் கிறிஸ்துவ வாழ்க்கையில் இருக்கிறோம் என்பதை, ஆமா அம்மா சொன்ன மாதிரி அவங்களாம் ஒரு கிறிஸ்தவன் சொல்ற வார்த்தை நம்ம எடுத்துடவே கூடாது. இவங்க தான் இயேசுவை நீங்க எப்படி வெளிப்படுத்த முடியும்? இயேசு என்பவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி உள்ளவர், எனக்காக என்ன செய்தார் என்று நீங்க எப்படி வெளிப்படுத்துவீங்க? போட்டோல கொண்டு போய் காட்டுவீங்களா இவர்தான் இயேசு சாமி அப்படின்னு? அதெல்லாம் உண்மையா? சிலை வழிபாடு நம்முடைய வழிபாடு. அவர் ஆவியான தேவன், அவர் காணக்கூடாதவர். ஆமா, போட்டால இருக்கிறதை அப்படி காட்டி ஒரு நாளும் இது இயேசு என்று அங்கீகரிக்க முடியாது. நீ வாழற வாழ்க்கை தான் இயேசுக்குரிய வாழ்க்கை. அல்லேலூயா. எப்படி வாழறியோ அதுதான் உண்மையுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில நீங்க இயேசுவை வெளிப்படுத்துற வாழ்க்கையா இருக்கும்.
இங்க ஒரு வேஷம் வெளிய ஒரு வேஷம். இது ஆண்டவர் ஒரு நாள் ஏற்று உன்னை அப்படி ஜீவ புஸ்தகத்துல எழுதி வச்சிட மாட்டார். இன்னைக்கு சொல்ற ஆண்டவர் எதை காட்டி உங்களால மதி மயக்கவே முடியாது. அவர் பயங்கரமான தேவன். எதை கண்டு மதி மயங்கிறவர்கள் உலகத்தை ஏமாத்திட்டு போயிடலாம். பணத்தை கொடுத்து பொருளை காட்டி சாதாரண பிஸ்கெட்டை கொடுத்தா கூட நீங்க உலகம் ஏமாந்து போகுது. ஆமாங்க, ஒரு பாக்கெட் பிஸ்கெட்ல உலகம் ஏமாந்து போகுது. உண்மையா தெரியுங்களா? ஒரு பாக்கெட் பிஸ்கெட் ஒரு குடும்பமே செத்து போச்சு. ஆமாங்க, என்னங்க அப்படி பாக்குறீங்க? ஒரே ஒரு பாக்கெட் பிஸ்கெட். பக்கத்து வீட்டுக்காரம்மா, உங்களுக்காக நான் வெளியே போனேன், ஒரே ஒரு பாக்கெட் பிஸ்கெட் வாங்கிட்டு வந்தாங்க. கொடுத்தாங்க, அந்த குடும்பத்துல இந்த 4 பேரும் செத்து போயிட்டாங்க. வீட்டுல இந்த நகை பணமெல்லாம் வாரிட்டு போயிட்டாங்க. ஒன்னுத்துக்கு உதவாது பிஸ்கெட்ல எனக்கு இந்த உலகம் வந்து போய் கிடக்கையா? நீங்கள நான் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. தெளிந்த ஆவியை பெற்றிருக்கிறோம். எதை கொடுத்தும் உலகத்தை ஆண்டவரை வந்து மதி மயக்கி அவர்கிட்ட போயிடலாம்னு நினைச்சிடாதீங்க. உன் இருதயம் பரிசுத்தம் இல்லாமல் தாழ்மைப்படாமல் கர்த்தருடைய சமூகத்துல போக முடியாது. அல்லேலூயா. அடுத்தபடியாக அறிக்கையிட்டு மனம் திரும்பி ஜெபிக்க வேண்டுமா? அறிக்கையிட்டு மனம் திரும்பி ஜெபிக்க வேண்டும். 2 நாளாகமும் 7:14 வாசிக்கலாமா? 2 நாளாகமும் 7:14 வாசிங்க. 2 நாளாகமும் 7:14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்களை தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்களை பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, படிங்க ஐயா, தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஆமா, ஒரு சேமம் உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில, உங்க சபையில, உங்க தெருவுல வரணும்னா இதுக்குரிய காரியம் முதலாவது அறிக்கையிட்டு மனம் திரும்புதல் வேண்டும். பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு மனம் திரும்புவதற்கு ஆட்கள் இல்லை. பரலோக ஆயத்தமா இருக்கு, ஆனா மனம் திரும்புவதற்கு ஆயத்தமா யாரும் இல்லை. இன்னைக்கு ஒரு சேமம், சுகம், ஆசீர்வாதம் வராமல் இருப்பதற்கு காரணம் மனம் திரும்புதல் இல்ல. பாவ வாழ்க்கையை விட்டு மனம் திரும்புகிற குணம் நமக்கு இல்ல. குடிப்பழக்கத்தை விட்டு மனம் திரும்புகிற இன்னைக்கு அநேக பேர் கிறிஸ்துவுக்குள்ள வருவதற்கு வராமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு அம்மா சொன்னாங்க, ஐயா என் வீட்டுக்காரர் எப்ப பார்த்தாலும் மேல போய் உட்காந்துக்கிறாருயா, ஜபம் எப்ப நடக்குது அப்பெல்லாம் மாடி வீட்டுல போய் உட்காந்துக்கிறாரு கல் சாத்திக்கிட்டு. என்னன்னு தெரியலையா, ஏன் வரமாட்டேங்கிறாரு? நானும் எவ்வளோ பாடுறேன், வரவே மாட்டேங்கிறாரு. வேற ஒண்ணும் இல்லம்மா, இங்க வந்தா அதை விடணும், அதனால அதை விட முடியாம இங்க வர மாட்டேங்கிறாரு. அவருக்கு இப்ப எதை விடலான்னு நீங்க கொடுத்தீங்கன்னா ஊழியத்தை ஜபத்தை விடுவாரு, அதை விட மாட்டாரு. குடி. இன்னைக்கு நிறைய பேர் வராமல் இருப்பதுக்கு காரணம்னா ஏசாப்பாண்ட போனா குடி பழக்கத்தை விடணும், சிகரெட் குடிக்கிறத விடணும், பாவ வாழ்க்கை விடணும். இதெல்லாம் நம்மளால விட முடியாது. ஒரு ஐயா சொல்லி, ஒவ்வொரு வாட்டியும் அந்த வீட்டுக்கு சவத்துக்கு போகும்போது அந்த வீட்டு வெளியே வெளியே போயிடுவேன். வீட்டை விட்டு வெளியே கிளம்பி போயிடலாம். உள்ள வரத்துக்கு முன்னாடி ஐயா எத்தனை மணிக்கு வருவாங்க கேட்பாரு வீட்டில் அவங்க அம்மா கிட்ட. ஐயா எத்தனை மணிக்கு வருவாரு? நவா அந்த அம்மா வந்து ஆசை சொல்லுவாங்க, ஐயோ ஐயா வரும்போது ஐயா சீக்கிரம் கிளம்பி ரெடியாகி முன்னாடி டேம்பரிங் எத்தனை உட்காந்துருவாரு பழகுது அப்படின்னு இந்த அம்மா ஆசை சொல்லுவாங்க. ஐயா 6:30 மணிக்கெல்லாம் சர்ச்சை ஆரம்பிச்சிருவாரு, ப்ரேயர் ஆரம்பிச்சிருவாரு 6:30 மணிக்கெல்லாம் அப்படின்னு. அப்படி அப்படின்னு இவர் கடற்கடன் ஐயா அவங்க வீட்டில் கடை சொன்னாங்க, ஐயா எவ்வளவு சீக்கிரம் கிளம்பினார் தெரியா? எங்க வீட்டுக்காரர் கடற்கடன் குளிச்சாரு, பேண்ட் சட்டை போட்டாரு, இந்த வரன்னு சொல்லிட்டு போனவர் வரவே இல்லையா? ஏமா அப்படின்னு தெரியல யாரு. அப்பதான் கொஞ்ச நாள் கழிச்சு தெரிஞ்சுது அவர் குடிப்பாராம், தம்மடிப்பாராம், அதனால இதெல்லாம் என்னால விட முடியல, அதனால நான் இங்க உட்கார முடியாது அப்படின்னு அவர் வெளியே போயிடுவார். பாவ வாழ்க்கையை விட முடியாமல் இன்னைக்கு மனுஷன் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனா இந்த வேதம் சொல்லுகிறது, தெளிவா சொல்லுது பாருங்க, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, ஆண்டவரை அறிந்து கொண்ட நீங்களும் நானும் நம்மை தாழ்த்தாமல், அடுத்தது சொல்றாரு பாருங்க, தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு. முதல்ல என்ன செய்யணுமா? தாழ்த்தி ஜபம் பண்ணணும். அடுத்தது முகத்தை தேடி தங்களை பொல்லாத வழிகளில் இருந்து திரும்பினால். திரும்புகிற மனம் நமக்கு வேணும், மனம் திரும்புகிற குணம் நமக்கு வேணும். விடவே மாட்டேன், இதுதான் வாழ்க்கை. ஒரு ஐயா கேட்டார் ஒரு பையனை பார்த்து, என்னடா வயசு உனக்குன்னு கேட்டாரு. எனக்கு வந்து இப்போ வந்து நான் 38 வயசு ஆயிடுச்சு. ஏன்னா எதுவுமே உனக்கு பழக்கம் இல்லை, எதுவுமே பழக்கம் கிடையாது. குடிப்பியாடா? குடிக்க மாட்டேன். தம் அடிப்பாடா? அடிக்க மாட்டேன். பார்க்க போடுவேடா? பார்க்க போட மாட்டேன். சினிமா பார்ப்பியா? பார்க்க மாட்டேன்.
ஏன்னா எதுவுமே இல்லாம எப்படா இந்த வாழ்க்கையில வாழற? யாரு சொல்றது? நல்லா இருக்கிற புள்ளைய நாசனமா பண்றான் இந்த ஆளு. அவரு சொல்றாரு இதெல்லாம் இல்லாம எப்படி உலகத்துல வாழற? இது இருந்தாதான் உலகத்துல வாழ முடியாது. தாழ்த்தி திரும்புகிற மனம் ஒவ்வொருத்தருக்கும் வேணும். பாவ வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பணும். அல்லேலூயா. ஆமா, திரும்புகிற குணம் நமக்குள்ள இருந்தாதான் பரலோகத்தை நாம அடைய முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் முகத்தை பார்க்கிற நீங்கள நானும். அடுத்த வார்த்தை அதுல சொல்லுது பாருங்க, தங்களை பொல்லாத வழி விட்டு திரும்பி அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு பாவத்தை மன்னித்து அவர்களை பொல்லாத வழிகளை விட்டு நம்ம மனம் திரும்புகிற குணம் வேணும். அல்லேலூயா. திரும்புவதுதான் நம்ம வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப அவசியம். ஆண்டவருடைய முகத்தை பார்க்கணும். அன்னைக்கு பிரவி கூட நான் இருக்கிற பத்திமையை பத்தி தெரியுமா? ஆண்டவர் நிறைய குருடர்களை சுகமாக்கினாரா? எல்லா குருடரின் பேரும் வேதத்துல வந்திருக்கா பாத்தீங்களா? ஆனா பத்திமையுடைய வார்த்தை பேர் மாத்திரம் தான் வேதத்துல இடம் பிடிச்சிருக்கு. அநேக குருடர்களை ஆண்டவர் சுகப்படுத்தினாலும் ஒரே ஒரு மனுஷனுடைய பேர் தான் இந்த வேதத்துல இடம் பிடிச்சிருக்கு. பிறவி குருடனாகிய பத்திமேயு. பத்திமேயு ஒரு அழகான சிறப்பான ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறார். பத்திமேயு இருக்கிற இடம் வழியாய் ஆண்டவர் கடந்து போகிறார். போகும்போது பத்திமை ஒரு வார்த்தை சொல்றான், தாவீதின் குமாரனே சொன்ன அடுத்த நிமிஷமே ஆண்டவர் திருப்பி அவனிடத்துல வர வந்த உடனே ஒரு குருடன், அவன் குருடன் என்ன வேலை செய்யறான்? என்ன வேலையா செய்யறான்? பத்திமை என்ன வேலை செஞ்சிருந்தான்? பிச்சை எடுக்கிற வேலை. இப்ப நீங்களும் நானும் ஒரு வழியா போறோம், ஒரு குருடன் பிச்சை கேட்கிறாரு. பிச்சை கேட்ட குருடத்துல நம்ம என்ன போய் கேட்போம்? நம்மள சொல்றோம், உனக்கு என்ன வேணும் கேப்பமா? குருடனுக்கு அவன் எதுக்கு உங்களை கூப்பிடுறான்? உங்ககிட்ட வீட்டுக்காரங்க பேசுற, ஐயா ஒரு பக்கம் வாரம் உட்காருங்க, எங்க வீட்டுல இப்படி சொல்ல போறான். அவன் கூப்பிடுறது எதுக்கு? காசு ஏதோ ஒரு தேவை. நாம அந்த தேவையை கேட்காம நம்ம என்ன நம்ம கையில இருக்கிறத கொடுத்துட்டு வந்துருவோம். அவன் அதுக்குதான் எதிர்பார்க்கறான், நமக்கு தெரியும். அவன் கூப்பிட்டது ஏதோ ஒரு பொருளை எதிர்பார்க்கறான், காசையோ எதுவும் எதிர்பார்க்கறான்னு சொல்லி அவங்ககிட்ட ஒரு வார்த்தையும் பேசாம நம்ம பாக்கெட்ல கையை விட, அவன் கூப்பிட்டு அடுத்த நிமிஷம் பாக்கெட்ல கையை விட்டு போட்டு வந்துனே இருக்கும். ஆனா ஆண்டவர் பாருங்க, கொஞ்சம் கூட தெரியல. ஆண்டவருக்கு கொஞ்சம் கூட தெரியல. அவன் என்ன கேட்கிறான்? போட்டு வர வேண்டியது, இவர் போய் என்ன வேணும்னு கேட்கிறாரு. ஆண்டவர் ஒண்ணும் அறியாதவர் அல்ல, சிறந்தவர். பாருங்க, அவன் பிச்சைக்காரன்னு தெரிஞ்சு ஒண்ணு சொல்லட்டும் ஐயா, அநேக பேர் அந்த வழியில போனாங்க. கோடான கோடி ஜனங்கள் அந்த வழியில போனாங்க. ஆனா யார் இடத்திலும் பத்திமை சத்தத்தை உயர்த்தல. அவனுக்கு தெரியும், இவர் ஒருவரால மாத்திரம் தான் என் வாழ்க்கை. அநேக பேருக்கு அவன் சத்தத்தை உயர்த்தல, அவர் ஒருவர் கிட்ட மாத்திரம் தான் அவன் சத்தத்தை உயர்த்தலாம். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் ஒரு வார்த்தை ஆண்டவரை திரும்ப செய்தது. திரும்பி அடுத்த நிமிஷம் ஆண்டவர் அவன் இடத்துல கொண்டு வந்த உடனே ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? குருடத்துல அழகான ஒரு இதுல என்ன விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பத்திமேயு இடத்துல ஆண்டவர் கேட்கிற ஒரே ஒரு விசேஷம், நான் உனக்கு என்ன செய்யணும்? அவன் அடுத்த நிமிஷம் என்ன கேட்டிருக்கணும்? குருடன், பிறவி குருடன், பாதியில வந்தவன் இல்ல, பிறவி குருடன். அடுத்த நிமிஷம் அவன் என்ன கேட்டிருக்கணும்? அவன் என்ன கேட்கணும்? அநேக இடத்துல கேட்டதானே அவன் கேட்கணும். ஆனா ஆண்டவர் கிட்ட வித்தியாசமா கேட்கிறான். ஐயா, அநேக இடத்துல கேட்ட மாதிரி தானே அவன் கேட்கணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஒரு பிறவி குருடன் அவன் இருக்கிறான். அநேக இடத்துல அவன் பல வருஷமா அவன் பிச்சை எடுக்கிறான். இத்தனை வருஷம் அவன் பேசின ஒரே ஒரு வார்த்தை, பிச்சை போடுங்க, பிச்சை போடுங்க, பிச்சை போடுங்க. ஆனா அத்தனை பேர் கட்டி கேட்ட அந்த பத்திமேயும் ஆண்டவரிடத்துல வித்தியாசமான ஒரு ஜபத்தை கேட்கிறான். இல்ல, ஆண்டவர் கேட்டாரு, நான் உனக்கு என்ன செய்யணும்? நான் பார்வை. இத்தனை பேர் கிட்ட காசு கேட்கவன் ஆண்டவர் கிட்ட மட்டும் பார்வையை கேட்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரியும், கோடான கோடி ஜனம் போனாலும் அந்த கோடான கோடி ஜனத்தை படைத்த ஒருவர் வித்தியாசமான ஒரு ஜபத்தை பத்திமையை ஏறெடுத்தான். புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கோடான கோடி ஜனத்து கட்ட எதிர்பார்க்காத அந்த எதிர்பார்ப்பு ஒருத்தர் கட்ட மட்டும்தான் அவனுக்கு வந்துச்சு. அதுதான் ஒரு சிறப்பான ஒரு ஜபம்.
ஆண்டவரே அடுத்து சொல்ல அவனுக்கு என்ன செய்யணும் ஆண்டவர் கேட்ட உடனே ஒரு சாதாரணமான ஒரு குருடன் அவன் பார்வை இல்லாதவன் அவன் கேட்க வேண்டிய காரியத்தை விட்டுட்டு அவன் கேட்ட ஒரு காரியம், இதுக்கு மனம் வேணாம், பொருள் வேணாம், சொத்து வேணாம், சுதந்திரம் வேணாம், ஆண்டவரே உன்னால கொடுக்க முடியுது ஒண்ணே ஒண்ணு, வாழப்பா, இது எனக்கு தாங்க, எடுக்க விரும்பல. அப்படியே ஐயா இத்தனை நாள் துறை குருடனை பத்தி நம்ம படிச்சிருக்கிறோம், ஜெபம் வித்தியாசமா இருந்தது. அதுதான் உண்மை. அவனுக்கு தெரியும் என்னை உண்டாக்கினவர் இந்த வழியா போறார், உலகத்தை படைத்தவர் இந்த வழியா போறார், அவரால மாத்திரம் தான் எனக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி விசுவாசித்த அந்த பத்திமேயுடைய வாழ்க்கை மாறினதே. அவன் திரும்பினான், வாழ்க்கை மாறினது. அடுத்த வார்த்தை ஆலோசனார், உன் விசுவாசத்தின்படி. ஏன் அந்த வார்த்தையை சொன்னாருன்னா அவன் இத்தனை பேர் எடுத்து அதை எதிர்பார்க்கல. ஓடானபடி ஜனங்க இந்த வழியில போனாலும் அத்தனை பேர் கிட்ட அவன் எதிர்பார்க்கலையா. ஆண்டவருக்கு தெரியும் இத்தனை பேர் கிட்ட எதிர்பார்க்காத அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒத்த வார்த்தை ஏன் கிட்ட அவன் எதிர்பார்த்தானே அதன்படி ஆக கடவுள். விசுவாசத்தின்படி வேற எதுக்கு, அதுக்கு அர்த்தம் இதுதான். உன் விசுவாசம் என்கிட்ட மட்டும், என்னாலதான் உனக்கு சுகம் கிடைக்குன்னு நீ நம்பல. இவ்வளோ பேர் போனாலும் என்ன தேடி கண்டுபிடிச்சல விசுவாசம். அத்தனை குருனுடைய பேர் இந்த வேதத்துல இடம் பிடிக்கலையா, அந்த ஒரே ஒரு குருனுடைய பேர் மாத்திரம். நீங்க எங்க வேணாலும் படிப்பாரு, எங்க வேணாலும் படிப்பாரு. இந்த குருடனுடைய பேர் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கா, இந்த குருடன் ஆண்டவர் சுகமாக்கினாரு, இங்க சுகமாக்கினாரு, இந்த பேர் இருக்கா? இல்ல, பத்திமையுடைய பேர் மாத்திரம் தான் வேதத்துல. வேற எங்க தேடினாலும் காரணம் என்ன? அவனுக்கு தெரிந்தது, அவனை விசுவாசித்தான், அவரால மட்டும்தான் எனக்கு நம்முடைய வாழ்க்கை திருமணையா. திரும்பாம நன்மை வராது. அல்லேலூயா. திரும்பாம நன்மை வராது. நம்ம மனம் திரும்புவோம். கர்த்தர் நம்ம வாழ்க்கை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையானவர்.